Alan, because I heard there was a different task planned. இப்ப இது கிங்டம் டாஸ்கா மாறினதுக்கு காரணமே நீங்க தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த பரவாயில்லையே. ராஜா ஆலன், கிங் ஆலன் போட்டு ஐடியா கொடுத்துட்டீங்க நீங்க. எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா? எனக்கு இது எப்படி தோணுச்சுன்னா, நீ ராஜானா நீயும் ராஜா தாண்டான்ற மாதிரி அந்த மெசேஜ் கொடுக்கறதுக்காக வச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. சக்தி, இது வேற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து கண்டென்ட் மேக்கர் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு நம்மளுக்குள்ள. அந்த கண்டென்ட் மேக்கரை புடிங்க. இவ்வளவு நாள் என்ன பண்ணேன்னு அவங்க கவிதாமட்டையில அடிச்சு கேட்கணும் நினைச்சாலும் இல்ல, நிஜமாலே பார்வதியை பார்த்தா பாவமா தாங்க இருக்கு. அவ்வளவு பெருசா வீங்கிடுச்சுங்க கண்ணு. என்ன ஆலன், ஷாருக் நிறைய ஹெவி பேமெண்ட் கொடுத்திருக்கீங்க போல, உங்களை பத்தி புகழ்ந்துட்டே இருக்காங்க. புரியலையே ஏங்க, உங்களுக்கு இது கூட புரியலையா? நீங்களும் ஏங்க கண்டஸ்டன்ட் மாதிரி புரிஞ்சு பேசுறீங்க. சுபா, என்னையே கண்டஸ்டன்ட் சொல்லிட்டீங்கல்ல சாரு, இருக்கட்டும். இல்ல, அவருதான் கண்டென்ட் மேக்கர்னு சொல்லிட்டு இருக்க. கண்டென்ட் சரியில்லைன்னு திட்டுறோம்னா அப்ப நம்ம கண்டென்ட் மேக்கரை தானே திட்டணும். ஓ, ஓகே ஓகே. அப்ப ஆலனை திட்டிக்கலாமா? இப்பதான் வந்து உங்களுக்கு புரியுது. எஸ், என்ன பார்வதியும் கூடும்போது உங்களுக்கு குளு குளுன்னு இருந்துச்சு. வஞ்ச புகழ்ச்சி சுபா. வஞ்ச புகழ்ச்சியா? ஆலனை நம்மளும் அடிக்கிறோம், வெளியிலயும் அடிக்கிறாங்க. பாவம், அவர் என்னதான் பண்ணுவாரு. அப்படி நினைச்சு கூடாது. ஆலனை நம்ம தட்டி கொடுக்கிறோம். கொஞ்சம் பலமாவா? ஆமா. ஐயோ, இந்த அரோரா வேற ஸ்கிரீன்ல வந்து வந்து போறாளே, இவர் டைவர்ட் பண்றதுக்குன்னு. எனக்கு ஒரு டவுட். பார்வதி எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அது ஆக்சுவலா யூ கேன் ரெடியூஸ் தட் ஸ்வெல்லிங், அது ஏன் பண்ண மாட்டாங்கன்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலியே, அங்க மெடிக்கல் டீம் உள்ள வந்து ட்ரீட் பண்ணிட்டு போயிருக்கு, அவ்வளவுதான். அவங்க ஹாஸ்பிட்டல் போலியே. இல்ல, கொண்டு போகணும். they can do it. அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பக்கத்துலயே. வழக்கமா ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சா கொண்டு போவாங்க. ஏன் இன்னும் கூட்டு போகாம வச்சிருக்காங்கன்னு தெரியல. இட்ஸ் ஸ்வெல்லிங் ரியலி பேட்லி. அதுக்கு நான் சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும் போது ஹாக்கி பால் வந்து அதே இடத்துல தான் பட்டுச்சு. எனக்கு ஹோல் ஃபேஸ் வீங்கிருச்சு, பயங்கரமா வீங்கிருச்சு. டோட்டலாவே அடையாளம் தெரியாத அளவுக்கு வீங்கிருச்சு. எல்லாம் பயந்துட்டாங்க அந்த அந்த இன்ஸ்டன்ஸ்ல. அப்புறம் போய் டாக்டர்கிட்ட கேட்டா ஹெட்ல வந்து ரெண்டு இதுதான் மூவபிள் இது இருக்கும், போன்ஸ் இருக்கும். அதனால நீங்க இந்த ஸ்வெல்லிங் குறைஞ்சிரும், சின்ன சின்ன மைன்யூட் கிராக் மாதிரி இருந்தா கூட அது இதாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு 2-3 டேஸ்ல அது போயிருச்சு. அது பாக்குறது தான் அவ்வளவு ரொம்ப கொடூரமா தெரியும். ஆனா கொஞ்சம் குறைஞ்சிரும்ங்கிறது என்னோட நம்பிக்கை. அதே மாதிரி இருந்துச்சுன்னா, நான் எனக்கானதை வச்சு சொல்றேன். அதே மாதிரி எனக்கு இன்னொரு பையன் சந்துருவுக்குன்ட்டு ஒரு பையனுக்கு என்னை விட மோசமா அடிச்சு ஹாக்கி பால் ஃபுல் ஸ்பீட்ல போய் அடிச்சு அவனுக்கு இதாச்சு. எனக்கு எந்த ஸ்கூல் நீங்க? இங்க மேட்டுப்பாளையம்ல சச்சிதானந்தா ஜோதினிக்கு படிச்சு. நான் சென்ட் பீட்ஸ். நான் உங்களை எப்பயாவது விளையாடி இருக்கேன் நான் உங்க ஸ்கூல்ல தெரியாது, அதுக்குதான் கேட்டேன். சரி சரி. நானும் ஹாக்கி டீம்ல இருந்தேன். ஓ, அதான் ஹாக்கி பால் போய் நீங்க பாத்துருப்பீங்களா? அது எவ்வளவு ஃபோர்ஸா போய் அதுவும் நான் கோல் கீப்பர். எனக்கு அந்த இதுல அவ்வளவு பெருசு சார், ஒயிட்டா பெருசா இருக்குமே. ஒரே அது ஃபுல் ஸ்பீட்ல பாரதின்னு ஒரு பையனுக்கு, பாரதி சந்திர அந்த பையன் பேரு, அவனுக்கு அடிச்சு அப்படியே அவனுக்கு பயங்கரமா வீங்கிருச்சு. எனக்கு கூட லைட்டா இப்ப பாருக்கு வீங்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அந்த பையனுக்கு ஹோல் இது அப்படியே பயங்கரமா இதாயிருச்சு. ஆனா அவனுக்கும் 2-3 நாள்ல சரியாயிருச்சு. ஆனா அது பாக்குறது என்ன இன்னும் 2-3 நாளைக்கு கொடூரமா இருக்கு. இல்ல, 2 ரீசனுக்கு எனக்கு பிரச்சனை. ஒண்ணு, நிஜமாலே ரொம்ப வலியா இருக்கும். பிளஸ் அவங்களுக்கே ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும்ல. எப்படி சொல்றது, அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அதை பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாரும் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அது இருக்கும்ல, இந்த டாஸ்க்ல வந்து நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணி இப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. அது அவங்களுக்கு இருக்கும். அதுவும் அவங்கள முடியலன்ற அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஏங்க, அவங்க ஃபேஷன் ஷோல தர்பீஸ் கூட வாக் பண்ணாதாங்க நான் பேட் கர்மான்னு நான் நினைக்கிறேன். இல்ல, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அப்ப வந்து இவரு கூடலாம் வந்து எப்படி சொல்றது, இவரு கூடலாம் வந்து ஃபேஷன் ஷோல நடக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? எனக்கு தெரியல, அது
சரி தெரியல விடுங்க, அது இப்ப பேச வேணாம், அப்புறம் விட்டுருவோம் நம்ம. இதுவும் ஒரே மாதிரி தான் விட்டுருங்க இருக்கு. bro. இம்யூனிட்டி இல்ல. அதனால அந்த அந்த எம்பத்தி அப்படியே கேரி பண்ணும். விடுங்க, எல்லாம் ஸ்பேஸ் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. அதனால நான் இதுல வந்துட்டு என்னோட இதை ஆட் பண்ணல. ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆச்சுன்னா கவலைப்படாதீங்க. திவ்யா இருக்கவே இருக்காங்க, திவ்யா அரோரா நான் ஆட் பண்ணிடுறேன். டோன்ட் வரி. காயத்ரி, இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே என்ன? அரோரா சாரி ஐ மிஸ்ட் இட். என்ன? நான் லைவ் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே என்னது? நீங்க தான் விட்டேன். சொல்றீங்க. வேர்ட் ஆஃப் த டே. டெய்லி ஒண்ணு கேட்பீங்கல்ல, நாமினேஷன்னா என்னங்க ஐயா அப்படின்ட்டு. இல்லப்பா இன்னைக்கு பெருசா இன்னொன்னு காயத்ரி, நாங்க வன்மையா சில விஷயத்த கண்டிக்கிறோம். நீங்க வந்து எங்கிட்ட டவுட் கேட்டாதான் அது எங்களுக்கு ஃபன்னா இருக்கு. நீங்க வந்து மியூட் போட்டு உங்க ஹஸ்பண்ட செக் பண்ணிக்கிறீங்க. அப்ப நாங்க எப்படி வேர்ட் ஆஃப் த டே பதிவு பண்றது? கரெக்ட் தான். இல்ல இன்னைக்கு ஆமா முக்காவாசி இல்லையா ஆமாவா? இல்ல இன்னைக்குதான் கண்டென்ட் வேற தூய தமிழ்ல வேற போயிட்டு இருக்கா, ஆமா அதனால நிறைய டவுட் ஆமா வரணுமே. இல்ல இங்க வந்து இன்னைக்கு வேர்ட்ஸ் கிடையாது, சென்டென்சஸே கேட்டுட்டு இருந்தேன் என்னடா சொல்லிட்டு இருக்கான்ட்டு. பட் நிறைய பேர் வந்து எனக்கு கெவி பேசுனதெல்லாம் அழுட்டு அவளுக்கு அந்த தமிழ் வரவே இல்லையா, அவ பாட்டுக்கு நார்மல் தமிழ் பேசிட்டு இருக்கா. ஸோ ஐ குட் ரிலேட் டு தட் லாட். அப்புறம் பிபி மாத்திட்டாருன்னு நினைக்கிறேன். தூய தமிழ் இல்லைனாலும் ஓரளவுக்கு தமிழ்ல பேசுங்க ஒரு அப்படின்னு. அளவுக்கு ஆமா. எனக்கு ஸ்கிரீன்ல போடணும் யா கண்டென்ட், அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உருப்படியா பேசுங்க. நீங்க நல்லா பேசினாலே அங்க ஒண்ணும் போடுறதுக்கு இல்ல, நீங்க நார்மலா பேசுங்க. சூப்பர். யாரு? ஓ, தற்காலிகமாக நிறுத்திட்டாங்களா? ஆமா எல்லாம் ஆமா. காஸ்டியூம் மாத்தியாச்சு. ஐயோ ஏன் எனக்கு ஒரு கொஸ்டின் இங்க. பார்வதி வந்து ரைட் நவ் ஷி வாஸ் லைக், நான் இந்த டாஸ்க்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே ராணி ஆச்சமா நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இது பண்றதுக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா. அப்போதான் நான் இட் மேட் மீ லுக் அட் த பிகர் பிக்சர். ஓகேயா, ப்ராமினன்ட் ரோல்ஸ் கொடுத்தது எல்லாமே ஃபார் பாய்ஸ்ட்ரஸ் விமன், லைக் யூனோ விமன் ஹூ கேன் லவுட் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கா. வேறாஸ் இந்த மாதிரி லைக் உப்பிக்கிச்சப்பா ரோல்ஸ் எல்லாம் பீப்புள் லைக் யூனோ நார்மல், லைக் ரம்யாக்கு டான்சர், கெம்மிக்கு எல்லாம் ஒரு அந்த மாதிரி ரோல்ஸ். வை didn't they give it vice versa? At least they will get the screen time they need. காயத்ரி, இட்ஸ் இல்ல, நெவர் லைக் this is partially நம்மளே relating பிராண்ட் to பண்ற the. மாதிரி இருக்கு இல்லையா? நோ யூ நாட் ஃபிட் டு பி த மெயின் கேரக்டர் ஆஃப் அ பிளே மாதிரி. அப்படி கிடையாது காயத்ரி, இது வந்து they have taken partial clues from the public, portraying their character inside the Big Boss house. So இன்னைக்கு அப்படி இருக்கும். அதே நீங்க பார்வதி பாத்தீங்கன்னா she saying இல்லையா, I want to do the role of a queen மாதிரி ஃபீல் பண்ணணும்ட்டு. If you see in detail, அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ரோல் வந்து she is in love with Raja. So if she wants, she can turn her role and act like a queen tomorrow. நான் வந்து ராஜாவோட ஐ லைக் ராஜா, ஸோ ஐ வாண்ட் டு பி ஹிஸ் குவீன் அப்படின்னா ஐ கேன் டூ அ ரோல் தட் ரெப்ரசன்ஸ் ஆர் கிவ்ஸ் க்ளூஸ் டு ஹிம் தட் ஐம் அ குவீன் அப்படின்னு. ஸோ ஷீ கேன் டூ இட், ஷீ கேன் டேக் இட் அப் அண்ட் டூ இட். நாட் if they're just assigned a role, but how you are going to portray it and enhance it is in your hands. You can definitely do it. அது பண்ற கெப்பாசிட்டி இந்த டீமுக்கு, இந்த குரூப்புக்கு இருக்கா அப்படிங்கறது தான் கொஸ்டினே. இன்னும் ஜென்ரலாவே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். there's no role that's a lesser role. ஓகேவா, நீங்க உங்க கிரியேட்டிவிட்டி மூலமா எப்படி அதை தனியா கொண்டு வரீங்கன்றதா மேட்டர். சரியா, இப்போ ஏதாவது ஒரு ரோல் சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு ரோலுக்கு ஸ்கோப் இல்லைன்னு சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு ரோல் சொல்லுங்க காயத்ரி. எனக்கு பெஸ்டா இப்போ எனக்கு சொல்றதை விட நான் லாஸ்ட் வீக்கோட டாஸ்க்ல இருந்து சொல்றேன். கெம்பி எல்லாம் வெசல் வாஷிங்கா இருந்தா அந்த இடத்துல எப்படி லைக் கெஸ்டோட இன்ட்ராக்ட் பண்ணி this week போன வீக்குக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு. அது எப்படி இருந்தாலும் ஒர்க் ஆயிருக்காது. இதுல ஏதாவது ஒரு ரோல் ஒர்க் ஆகாதுன்னு நீங்க சொல்லுங்க. ஸ்கோப் இல்ல நீங்க சொல்லுங்களேன். இல்ல now I understand எடுத்து நம்ம பண்றதுதான்ட்டு. போன வீக்கே அலன் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, ரம்யா எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். அவங்களுக்கு ரிசப்ஷனிஸ்ட் ரோல் தான், உட்காந்து கண்டென்ட் கேட்கறதா. அதுவே வந்து
இஃப் யூ இமேஜின் யுவர் செல்ஃப் டு பி லைக், நான் எனக்கு ஒரு காது தான் கேட்கும், ஒரு காது கேட்காது, அந்த மாதிரி ஏதாவது நீங்க ரோல் எடுத்து, இப்போ எஃப்ஜே எக்ஸாக்ட்லி சொல்லிட்டாரு இல்லையா, ஐ எம் அ எக்ஸாக்ட்லி ஃபேன் ஆஃப் பிரியங்கா அப்படின்னு சொல்லி பண்றாருன்னு சொன்னாரே, அந்த மாதிரி if ரம்யா வாஸ் போர்ட்ரேயிங் ஹர் செல்ஃப், எனக்கு ஒரு காது தான் கேட்கும், ஒரு காது கேட்காது, இல்ல நான் வந்து எனக்கு வந்து ஹாஃப் மெசேஜ் தான் தெரியும், இல்ல கண்ணு வந்து கொஞ்ச தூரம் தான் பார்க்க முடியும், ஏதாவது they can create something. இன்னைக்கு ஒரு சண்டை நடந்ததுல, எல்லாரும் கையாமையான்னு கத்தின்னு இருந்தாங்கல்ல, திவ்யா ஆமா ஆமா ராஜி. அதுவே that itself was a portion. Anybody could have said நம்ம சண்டை போடலாம், பட் லெட்ஸ் டூ இட் இன் திஸ் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, என்ன ஃபார்மேட், அரசவை அப்படின்ற ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த Yeah, yeah. அரசவை ஃபார்மேட்லயே நம்ம அதை வந்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி எடுத்துட்டு போவோம், ஒரு ராஜ வாக்கு மாதிரி எடுத்துட்டு போவோம். இப்ப திவ்யாக்கு முதல் பிரச்சனைனா, திவ்யா will formally come and address the court and the king will address her. உங்களுக்கு புரியுதா? அந்த Got ஒரு it, got பேசிக் it. எசன்ஸே இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த பேசிக் எசன்ஸே இவங்களுக்கு இல்லாத பட்சத்துல ம்ஹும். எக்ஸ்பெக்டிங் them to create something new is like beyond, அது அடுத்த லெவல். அது அவ்வளவு தூரம் இவங்க இப்போ யோசிக்கிறாங்க. இப்போ சி அரோரா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன். எல்லாரும் அந்த இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது they did it very normally, the very usual mode, right? ஆமா ஆமா see அந்த இடத்துல இந்த ஒரு an accentuated performance இருக்கு இல்லையா, கரெக்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அங்க கொடுத்ததுனால தான் மனசுல நிக்குது. கரெக்ட் If she came and introduced herself normally like everybody else did, அது மனசுல நிக்காது. That's what அதுதான் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட you have to insert that format and like enhance it. அந்த enhancing தான் உங்களுக்கு வரல. இப்போ போயிட்டு இந்த ராணி வந்து இந்த 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 நாட்டு ராணி வந்து கள்ள தொடர்பு வச்சிருக்காங்க மாதிரி ஒரு விஷயம் போன தடவை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். I don't remember exactly. I don't know what was the nuance. பட் போன சீசன் என்ன நடந்ததுன்னா, காதல் வந்தது யாருக்குன்னா, நார்மல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவுட்சைட் த அரசவை, த சிட்டிசன்ஸ் ரோல்ல இருந்த 2 பேர் காதலர்கள்ன்ற ரோல் பிக் பண்ணி அது சூப்பரா கேரி பண்ணாங்க, அது த்ரூ அவுட்டா கேரி பண்ணாங்க. பவித்ரா வந்து அந்த அவங்களுக்கு அந்த பாட்டி இது கொடுக்கும்போது ஆமா she ஆமா chose ஆமா to stay bent the entire என்டையர் ஆமா ஆமா என்டையர் அதெல்லாம் டாஸ்க். see, that's what I mean. அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த ஒரு என்ஹான்ஸ் பண்ற உங்க கேரக்டர் என்ஹான்ஸ் பண்ற ஒரு விஷயங்கள் as actors அவங்களுக்கு நார்மலா வரணும். அது ஏன் வரவே மாட்டேங்குது எந்த இடத்துலயும்ன்றது எனக்கு புரியல. ஆலன், நான் ஒரே ஒரு இது சொல்லட்டுமா ஆலன்? நான் ஒன்னே ஒன்னு ஆட் பண்றேன். நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த டாஸ்க்ல நம்மளா இருந்தா ஏதாச்சும் கிரியேட்டிவா என்ன யோசிச்சிருப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நான் இப்போ ஒரு ராஜாவா, இப்ப தர்பீஸுக்கு பதிலா நான் அந்த ராஜாவா இருந்தேன்னா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அவங்க கொடுத்திருக்கிற டாஸ்க்ல வந்து இந்த 3 குயின் வந்து நம்ம மேல ஆசைப்படுறாங்க. ஆனா நம்ம அவங்க மேல ஆசைப்படுறோம்னு சொல்லல. நான் வந்து திடீர்னு படையப்பா மாதிரி போய் ஒரு காமனர்ல இருந்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணா, இப்ப சுபி எடுத்துக்கலாம். சுபி சூஸ் பண்ணனா இவங்கெல்லாம் நீலாம்பரி மாதிரி கேரக்டரா மாறலாம், இல்ல பாரோலாம் நீலாம்பரி கேரக்டர் மாதிரி ஒரு டிஃபரெண்ட் செட்ஸ் ஆஃப் இது அப்படி ஒரு கிரியேட்டிவா ஏதாச்சும் பண்ணணும். ஆனா இவங்க அதை விட்டுட்டு சண்டை போடுறத மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்களோ அப்படிங்கறது என்னோடது. நான் இன்னைக்கு அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம கிட்ட கொடுத்தா நம்ம என்ன கிரியேட்டிவா திங்க் பண்ணுவோம் இதே சுச்சுவேஷன்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யோசிச்சேன். தர்பீஸ்க்கு வந்து இந்த 3 குயின்ஸா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கவங்க வந்து அவங்க வந்து தர்பீஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும், ராஜமாதாவை தாண்டி போகணும் அப்படிங்கிறது. ஆனா அஸ் அ கிங்கா வந்து நான் ஒரு இதை எடுக்கலாம், நான் ராஜமாதாவை தாண்டி போகலாம், அத வந்து ஒரு ஸ்கோப்ல கொண்டுட்டு போய் நடிக்கலாம், அது அங்க ஒரு கேஸ் கிரியேட் பண்ணலாம். அப்படி நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குங்க. அந்த 3 பெண்மணிகள் வந்து இவர் மேல காதல் லைக் அவர் மேல ஆசை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க அதுக்குள்ளேயே சப்ளாட் போடலாம். நான் வந்து இவர் மேல ஆசை இருக்கிற மாதிரி நடிச்சு ஆக்சுவலா எனக்கு மந்திரி மேலதான் காதல், நான் இந்த அரசவைக்கு ஆக்சஸே இது மூலியமா தான் எனக்கு கிடைக்கும், அதனாலதான் இந்த வழியை தேர்ந்தெடுத்து நான் உள்ள வந்தேன். அந்த சப்ளாட்ஸ் இருக்குல்ல, நம்ம ஃபிக்ஸ் பண்றதுதான். இவ்வளவு கூட குறைந்தபட்ச ஒரு யோசனையா இருக்காது, இவ்வளோண்டு கிரியேட்டிவிட்டி கூடவா இருக்காது. இல்ல அந்த கிரவுன் அந்த எடுத்து குடுக்கறாரு பிக் பாஸ் டாபிக், த கிரவுன் இப்ப நீங்க எடுத்துட்டீங்க ஓகே, பட் கீப் இட் சேஃப் அப்படின்னு க்ளூ குடுக்கறாரு. அதை வச்சு கூட யூ கேன் பில்ட் அப் கண்டென்ட்.
இந்த கிரௌனை வந்து நம்ம எப்படி நம்ம கிங்டமுக்கு கொண்டு வர்றது, ஹவு ஷுட் ஐ டேக் இட் பேக்னு ஏதாவது பிளான் போடலாம். அப்ப நீ வந்து அந்த கிங்டம்ல வந்து போய் யாரையாவது வந்து லவ் பண்ற மாதிரி நடி, இல்ல ட்ரை டு கெட் இன்ஃபர்மேஷன், சி வேர் த கிரவுன் இஸ், அதை போய் எடுக்கலாம், ஏதாவது அந்த மாதிரி பண்ணலாம். ஐம் வெரி டிசப்பாயிண்டட் வித் இது எல்லா சீசனும் வந்து 1-2 பேர் இப்படி இருப்பாங்க. மொத்த பேரும் இப்படி இருந்தா என்ன பண்றது? இல்ல இன்னொன்னு நோட் பண்ணீங்களா அலன்? எனக்கு என்னமோ வந்து விஜய் டிவி இஸ் கிவிங் அ ஸ்ட்ராங் பேக்கப் ஃபார் வாட்டர்மெலன் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அந்த ராஜாங்கிற போஸ்ட் வந்து யாருக்கு வேணா கொடுத்துருக்கலாம், பட் வை தர்பீஸ் அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் வருது. வை கிவிங் சச் அ ஸ்ட்ராங் பேக்கப் ஃபார் ஹிம்? இப்போ வந்து அவரை ராஜா பொசிஷன்ல உட்கார வச்சுட்டு யூ டூ சம் ரோல்ஸ் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஹீல் கம் டவுன் ஃப்ரம் தட் ரோல். He's already feeling like he's a king and he's the biggest star in the house. அப்படி இருக்கிற ஒரு பர்சனை நீ உட்கார வச்சின்னா அவர் எப்படி கண்டென்ட் இல்ல கொடுப்பாரு? இல்ல சாரு நீங்க அப்படி பாத்தீங்க. என்னோட பார்வை எப்படியா இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். நீங்க சொல்ற மாதிரி ஹெட்வெயிட் பிடிச்ச ஆள் இவரு, தன்னை பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை வந்து ராஜாவை இந்த சைடு உட்கார வச்சு எதிர்க்க அவர் யார துச்சமா நினைக்கிறாரோ அவரு இந்த சைடு ராஜாவை வச்சிருக்காரு. பிபி உங்களுக்கு புரியுதா? ஓகே, நான் அந்த ஆங்கிள் பாக்குறேன். வைக்கும்போது இந்த இடத்துல பிளேஸ் பண்ணும்போது நிஜமாலே ராஜா யாரா இருப்பாங்கன்னா, எஃபெக்டிவா யாரு ஃபங்க்ஷன் ஆகுறாங்களோ அவங்கதான் சிறந்த ராஜான்றதை காட்டுறதுக்காக தான் இதை வச்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேவா? சோ ஃபார் தர்பீஸ் ஆல் ஹி ஹஸ் பீன் டூயிங் இஸ் சிட்டிங் தேர் அண்ட் ஈட்டிங். யாராவது அவருக்கு ஊட்டி விடுறது, இல்லைன்னா சொல்லு விடுறது, அதே 4 ரீல வந்து திருப்பி பண்றது. கல்யாணம் பண்ணிக்கிறியா கல்யாணம் பண்ணிக்கிறியா கேக்குறது. இட்ஸ் ஆல் ரிப்பீட் ஸ்டஃப். ஓகே, வாட் கானா வினோத் டஸ், he is trying to understand scripts, he is trying to understand plots. என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், அந்த டைமிங் காமெடியோ சரி, பாடல்களும் சரி, அவர் பேசுறது கூட சரி, நார்மலா பேசும்போதே சுத்த தமிழ்ல தான் பேசுறாரு. எனக்கு அதுவே ரொம்ப பயங்கர ஆச்சரியமா இருக்கு. how he is able to do that. இந்த மாதிரி நிறைய பண்றாரு. ஆப்வியஸ்லி டிஃபால்ட்டாவே வந்து அந்த ஒரு டிஃபரன்ஸ் தெரியும்ல, டம்மி ராஜா பையன் இவன் வந்து இப்போ ஓரளவுக்காவது பண்றான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எஸ்டாப்ளிஷ் ஆகும்ல. அது பெரிய நோஸ் கட்டா இருக்கும் இவருக்கு. அதனாலதான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, லெங்தா போகுது. நெக்ஸ்ட் ஸ்பீக்கருக்கு போவோமா? போலாமே. ஓகே. மகேஷ் ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அதற்கு முன்னாடி யாரையாவது மிஸ் பண்ணிட்டா மன்னிச்சிருங்க. சொல்லுங்க அலன் மகேஷ். ஐயா, வணக்கம், வெல்கம் பேக். வணக்கம் வணக்கம் மகேஷ். நான் விழுவேன் என்று நினைத்தாயின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். நாங்க ஒரு 10 பேர் ஃபயர் விட்டுருப்போம். இல்ல இது ஒரு தடவை இன்னும் 2-3 அக்கௌண்ட் அடிப்பாங்க, அப்போ போட்டுக்கலாம். இப்போ சுகர் பேசன்றானா அப்படின்னு போட்டுருக்கேன். அது இல்ல டைமிங் வர வெயிட் பண்ணீங்க, வெயிட் பண்ணி 1 அடிக்கலாம். மினிட். சாரி சுபா கோஸ் கொடுக்குறேன். ஓகே, சுபா உறங்கிட்டாங்களா? ஐயா தூங்கிட்டாங்கய்யா. இல்ல நான் தூங்கல. பிச்சு போடுவேன், எனக்கு வரல கோவஸ்ட். உடனே ஒரு 2 நிமிஷம் பேசலன்னா உடனே தூங்கிடுவாங்களா? 11 மணிக்கு மேல மட்டையாயிருவீங்கல்ல நீங்களும் காட்டுறீங்க. எஸ், வாங்கிட்டேன். போடுறாங்க பார்வதி. வாங்கிட்டேன், கோஹோஸ்ட் வாங்கிட்டேன். இதுதான் பார்வதி பிஹேவியர், நடுவுல வந்து கொளுத்தி போடுறது. இல்ல அது வியன்னா பிஹேவியர் மாத்தி சொல்றீங்க. மகேஷ் கண்டினியூ பண்ணுங்க. சாரி மகேஷ். ஓகே. எனக்கு என்னதான் எல்லா சீசனும் பார்த்திருக்கேன், பட் இந்த சீசன்ல எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ. ஏன்னா குரூப்பிசம் ஒழிக்கணும்னு வந்துட்டு அவங்க ஓப்பனா நாமினேஷனை பத்தி பேசுறாங்க, அது ஒண்ணு. இப்ப இவங்க ஒரு குரூப்பா இவங்க ஒரு நாமினேஷன் பத்தி பேசுறாங்க ஓப்பனா, இது 2. 3வது ரெண்டு பேராவே ஒரு குரூப்பாவே சுத்துறாங்க. எக்ஸாம்பிள் இந்த சுபிக்ஷா, வியானா. இதை தாண்டி எல்லாரும் ஒரு கோஆர்டினேஷன் வேணும்ட்டு கெஸ்டாவும் 3 பேர் வந்துட்டாங்க. பிக் பாஸும் ஓப்பனாவே நிறைய முறை எந்த ஒரு சீசன்ல இத மாதிரி பிக் பாஸ் ஓப்பனா பேசுனது இல்ல. இந்த சீசன்ல எவ்வளவு ஓப்பனா பேசிட்டாங்க. கடைசியா வந்து ஃபைனலா இந்த ஒரு டாஸ்க்லயாச்சும் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றாங்க, நல்லா கிரியேட்டிவா திங்க் பண்ணி பண்ணுங்கன்றாங்க. எல்லாரும் ஒரே அஜெண்டா சண்டை போடுறது மட்டும்தான் இருக்கு. எஸ்பெஷலி இந்த பார்வதி, எனக்கு எப்படின்னா கண்ணில் அடிபட்டிருக்கு பாவம், எல்லாரும் சொல்றாங்க, நான் ஒத்துக்கிறேன். வாயில அடிபட்டு இருந்தா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும்.
வாய் வச்சு அந்த வாய் இருக்குல்ல, அது ஒரு அற்புதமான ஒரு வாய்ன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சபரி ஒரு பாயிண்ட் சொன்னேன். என்னன்னா பிக் பாஸ் நம்ம சொல்றது புரியுதா? நீங்க எல்லாம் சைலண்டா இருந்து கிரியேட்டிவா யோசிக்கதா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துக்கிறாரு. இங்கேயும் வந்து நீங்க சண்டை போட்டு கத்துனீங்கன்னா என்ன இது கூட புரியலையான்னு எனக்கு அப்பதான் தோணுச்சு. இதுவே உனக்கு இப்பதான் புரியுதாடா சபரி அப்படின்ற மாதிரிதான் தோணுச்சு. ஸோ சீசனுமே அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஆல்மோஸ்ட் 50 நாள் கிட்ட வரப்போகுது. இதுக்கப்புறமும் இவங்க இப்படிதான் இருந்தாங்கன்னா கஷ்டம் ப்ரோ. எனக்கு இப்போதைக்கு அட்லீஸ்ட் சின்னதா ஒரு இண்டிவிஜுவல்னா எனக்கு யார் மனிதையும் புண்படுத்தாம பாத்தீங்கன்னா அமித் பாரவ். அவர் ஆக்சுவலாக வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலி டைப்பாகவும் மற்றவங்களை ஹர்ட் பண்ணாத மாதிரி இருந்தால் இப்போ வரைக்கும் அமித் வந்து பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. கானா வினோத் இண்டிவிஜுவலாக தான் இருக்காரு, எல்லாம் நல்லா பண்ணுறாரு. ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா கோவப்படுறாரு, ட்ரிகர் ஆகுறாரு அடிக்கடி. அந்த ஒன்று மட்டும் அவர்கிட்ட இல்லைன்னா அவர் ஒரு நல்ல ஒரு பிளேயராக வருவார்னு எனக்கு தோணுது. ஸோ அமித் அண்ட் வினோத் இப்போதைக்கு இந்த கூட்டத்தில் தன்னிச்சையாக நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் இந்த பக்கம் பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா இவங்க ஒரு கேங், பார்வதி, திவாகர் இப்போ ஒரு கேங் ஆயிட்டாங்க. அந்த பக்கம் கனி, சபரி இவங்கெல்லாம் ஒரு கேங் ஆயிட்டாங்க. இப்போதைக்கு அமித்தும் வினோத்தும் தான் எந்த குரூப்லயும் சேரல. அதுக்கப்புறம் பார்வதி வந்து சாவி திருக்கத்து கமுருதின்னு, அந்த பக்கம் வியனா வந்து ஸ்பீட் ஷாக்கு. இத மாதிரி 2 பேராவும் குரூப்பா இருக்காங்க, 4 பேராவும் குரூப்பா இருக்காங்க. இதுக்கப்புறமும் இவங்க எல்லாம் பிரிஞ்சு தனியா ஆடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ப்ரோ. இதுக்கப்புறமா வேற ஏதாவது விஜய் சேதுபதி வந்து சொல்லி கேட்டாதான் ஒழுங்காடுவாங்கன்னு எனக்கு ஃபீலா இருக்கு ப்ரோ. உங்க கருத்தை நீங்க சொல்லலாம் மாலன் ப்ரோ. ஆலன் பேசுறாரா? எனக்கு கேக்குதா? எனக்கு கேட்கலையா? எனக்கு கேட்கலீங்க. ஆலன் பேசுறது அவரு மட்டும் ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி கால் இருக்கு. வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நீங்க இதுல ஏதாவது கருத்து உங்களுக்கு இருந்தா நீங்க சொல்லலாம். நீங்க வந்து கிட்டதான் கேட்டீங்க. இல்ல யாரா இருந்தாலும் சொல்லலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. பேர்ல், நம்ம மகேஷ் தம்பிக்கு உங்க கருத்து. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் வந்து அந்த வாட்டர்மெலனோட ஆன்டிக்ஸ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். எவ்வளவுக்கு எவ்வளவு சிரிச்சுன்னா இப்ப திருப்பி திட்டிட்டு இருக்கேன். நான் ஒரு வீடியோல அவரு செம்ம ஃபனி டு தி கோர் தட் ஐம் லைக் லாஃபிங். ஓகேவா? இந்த தேர் இஸ் ஒரு மூவி இருக்குல்ல, எனக்கு மூவி நேம்ஸ் தெரியாது, தெரிஞ்சா சொல்லுங்க. அதுல வந்து ஐ திங்க் விஜயகுமார் சாரும் இன்னொரு மலையாளத்துல இருக்க ஒரு ஹீரோவும் இவரு ஜெயராம் வந்து ஹீரோவா நடிப்பாரு. கவுண்டமணி கூட இருப்பாங்கல்ல, டிரைவரா எல்லாம் நடிப்பாரு, ஜமீன் ஃபேமிலின்ட்டு. அதுல அவங்க 2 பேரும் நடந்து போவாங்கல்ல அந்த எஃபெக்டோட போற அந்த சீனு. அதுக்கப்புறம் இந்த உத்தம புத்திரன் நினைக்கிறேன், அந்த மூவில வந்து அவங்க முடியெல்லாம் கட் பண்ணி விடுவாங்கல்ல அந்த 3 பேருக்கும். அந்த மொமெண்ட் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அந்த சித்ரகுப்தன் மூவி எல்லாம், the way he walks, the way he talks. இதுல வேற அவர் அந்த நடிப்பு அரக்கன் மொமெண்ட்லாம் பண்றாருல, திடீர்னு வேற பரத் மாதிரி அந்த காதல் அந்த கிளைமேக்ஸ் மாதிரி நடிச்சு காமிச்சாரு. ஓகே, அந்த ஹேருக்கும் he was so funny. I think அவர் வந்து அவருக்கு ஆக்சுவலி ஐ திங்க் அவர் வந்து இந்த விட்ல நிறைய பண்ணுவாருன்றதுனால இந்த காம்பினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். he was truly funny. and அந்த கேரக்டர்ஸை வந்து சிலர் தான் பண்ண முடியும்ல. இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் அவருக்கு ஃபியூச்சர்ல கிடைச்சா நல்லா இருக்கும். என் வாயிலையும் அவரை பத்தி இவ்வளவு பாசிட்டிவாலாம் வரும் நான் நினைக்கல. அது சொல்லி முடிச்சு ஒரு 2 மினிட்ஸ் அடுத்த ட்வீட் பார்த்தா வந்து இவர் வரை கருவாயன் அப்படி இப்படிலாம் திட்டி வச்சிருக்காரு. இவரை நான் என்ன கேட்டகரியில சேர்க்கனே தெரியல. பாசிட்டிவா சொல்லலாமா, சரி வினோத் பக்கம் பேசலான்னு பார்த்தா அவர் என்னன்னா ஒரு காலை பத்தி பேசி வச்சிருக்காரு. ஐம் லைக் அதோட இந்த சைட் வந்து பார்வதி, ஷீ இஸ் ஆக்சுவலி ஓவர் ஆக்டிங். ஐம் நாட் டூ ஷுர், பட் ஐம் ஹோப்ஃபுல்லி திங்கிங் தட் அவங்க அதை ஃபன்னியாவே எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா என்டர்டெய்னிங். அண்ட் அரோரா வாஸ் டூ பியூட்டிஃபுல் டுடே. ஷி வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அப்படியே ரொம்ப ஒரு டால் மாதிரி இருக்காங்க பாக்க. மகேஷ், நான் நீங்க என்ன क्वेश्चन கேட்டீங்க தெரியல. ஆலன் பதில் சொல்வாரு. ஆலன் என்னாச்சு? சூப்பர் ப்ரோ, நீங்க தான் சொல்லணும். மூச்சு வாங்க பேசுனேனே. சரி, சிம்பிளா ஸ்வீட்டா சொல்றேன் ஆலன் ப்ரோ உங்களுக்கு.
எல்லா சீசனை விட இந்த சீசன் ஒஸ்ட் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆமா செகண்ட் agree. பாயிண்ட், குரூப் விஷயத்தை ஒழிக்கணும்னு புதுசா 4 பேர் வந்துட்டு அவங்க ஒரு குரூப் ஆகி இன்க்ளூடிங் பார்வதி ஒரு குரூப் ஆயிட்டாங்க. அந்த பக்கம் கனி சபரின்னு ஒரு குரூப் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு குரூப்ல சேராததுன்னு பாத்தீங்கன்னா அமித், வினோத் 2 பேரை சொல்லலாம். இவங்க 2 பேர் ஓரளவுக்கு இண்டிவிஜுவலா ஆடுறாங்க. அமித் யாரையும் ஹர்ட் பண்ணி இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. சோ அமித்துக்கு ஒரு பாராட்டு. செகண்ட் வந்து வினோத் எல்லாமே நல்லா பண்ணிட்டு லாஸ்டா வந்து ஏதோ ஒரு வார்த்தை விட்டுறாரு, இல்ல மத்தவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு டக்குன்னு ட்ரிகர் ஆயிடுறாரு. அது அவர்கிட்ட இருக்கிற மைனஸ். இந்த 2 மத்தபடி அது ஒரு ஓகே. இந்த 2 பேர் மட்டும்தான் இப்போதைக்கு 2 கேங்லயும் சேராம இருக்காங்க. 3வது ஒரு கேங் இருக்கு. இந்த சாவி போட்டு தெருவத்து வந்து வியானா அண்ட் சுபிக்ஷா. அந்த பக்கம் வந்து பார்வதி, கமருதீன். இப்ப கமருதீன் வந்து பெட் ஆயிட்டாரு பார்வதிக்கு. இந்த பக்கம் வியானாக்கும் சுபிக்ஷா பெட்டு. இந்த ஒரு கேங் இப்படி போகுது. விக்கல்ஸ் எனக்கு குரூப்ல இருக்காரான்னு சரியா தெரியல. இப்போ ஓரளவுக்கு ஓகே. அதாவது பிக் பாஸும் நிறைய 2வது வாரத்துல இருந்தே சொல்லிட்டாரு, ஓப்பனா இது வரைக்கும் எந்த ஒரு சீசன்லயும் ஓப்பனா வெளிப்பட இது மாதிரி பேசுனது இல்ல. இந்த சீசன்ல இது இப்படியும் பண்ணுங்க, பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு எவ்வளவு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க அது கேட்கல. யாரை எப்போ குறை சொல்றது, யாருகிட்ட எப்போ சண்டை போடுறது, யாருகிட்ட என்ன எப்போ இது பண்றது, இதுவேதான் வாழ்க்கை ஃபுல்லா அஜெண்டா வச்சுன்னு இருக்கிற மாதிரி இந்த குரூப் கிட்ட இதுக்கப்புறம் புரிய வைக்க முடியாது. இந்த கெஸ்ட் அமிச்சு பாத்துட்டாங்க, பிக் பாஸும் ஓப்பனா சொல்லி பாத்துட்டாரு. இத மாதிரி காமெடியான டாஸ்க், கிரியேட்டிவான டாஸ்க்கும் வச்சுட்டாங்க. இவ்வளவு வச்சு இவங்க திருந்தல. இன்னைக்கு சபரி சொல்றான், ஏபி உங்களுக்கு புரியலையா, நீங்க கத்தாதீங்க, சண்டை போடாதீங்க, நம்மளாம் ஒழுங்கா ஒரு கோஆர்டினேட்டா இருக்கணும்னு பிக் பாஸ் இந்த டாஸ்க் கொடுத்துருக்காரு. நீங்க இங்கேயும் வந்து இப்படி கத்துனீங்கன்னா, சண்டை போட்டீங்கன்னா அதுக்கு என்ன மரியாதை அப்படின்றாரு. அதுவே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கான். சோ இத மாதிரி இவங்க திருந்துற மாதிரி எனக்கு இல்ல ப்ரோ. இதுக்கப்புறமாச்சு ஏதாவது கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இப்போ இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா அமித், வினோத் ஓகே ப்ரோ. மத்தபடி எனக்கு பெருசா ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு. இல்ல கேம் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி கூட்டு போறது வேற, கண்டென்ட் வைஸ் கேமை ஷிஃப்ட் பண்ணி கூட்டு போறது வேற. ஓகேவா? நீங்க சொன்ன கேட்டகரியில அந்த செகண்ட் கேட்டகரி இருக்குல்ல, நான் சொன்னல கண்டென்ட் வைஸ் ஷிஃப்ட் பண்ணி கூட்டு போறது, அது வந்து வினோத் அதுல வந்துருவாரு. கேம் வைஸ் ஸ்ட்ராட்டஜியா ஷிஃப்ட் ஆமா பண்ணி கூட்டு போறதுல அதுல சாண்ட்ரா மட்டும் தான் வருவாங்க இது வரைக்கும் பார்த்ததுல. ஏன்னா இந்த ஆமா குரூப் கரெக்ட். விளையாடினா கூட இவங்க தனியா அந்த விஷயத்த கிரியேட் பண்ணி அதுக்கு பார்வதி பக்கம் போய் நின்னு அதுக்கப்புறம் இந்த குரூப்பை உடைச்சி கடைசியில பார்வதிக்கு வர்றதுதான் அவங்க பிளானா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஏன்னா இவங்க தனியா ஆமா பேசி திடீர்னு சடனா ஓப்பனா நாமினேஷன் பத்தி பேசி ஒரு கேங் ஆயிட்டாங்க. வித்தின் செகண்ட்ல அது உருவாச்சு. என்னடா இவ்வளவு நேரம் ஒழிக்கணும்ட்டு கடைசியா இவங்க ஒரு குரூப் ஆயிட்டாங்களேன்ற மாதிரி இருந்தது. அந்த சான்ஸ் வந்ததுல அந்த இடத்துல டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும்ல. அந்த சான்ஸ் எங்க வந்ததுன்னா இந்த டாஸ்க்ல இருந்து வந்தது. இந்த டாஸ்க்ல ஆமா திவ்யாக்கும் இவருக்கும் அகைன்ஸ்டா விக்கல்ஸ் பேச போய் அது கனிக்கு சபரிக்கு சார்பா பண்ணாங்கன்னு ஒரு விஷயத்த ஆட் பண்ணி அதுல நூல் பிடிச்சி எடுத்துட்டு போய் நம்ம ஒண்ணு சேர்ந்து இது உடைக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஐடியாவை இவங்களே பிச் பண்ணி கொண்டு வரதுதான் இந்த குரூப். சரியா? அந்த குரூப்பிசம்லாம் வந்து கரெக்டா தப்பான்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு 2 சைட் எல்லா சைட் குரூப்பிசமும் எனக்கு பிரச்சனை தான். ஆனா இந்த குரூப்பிசத்துக்குள்ள சோலவா ஒருத்தங்க விளையாடிட்டு இருக்காங்க, அது சாண்ட்ரா. ஓகேவா? எனக்கு நான் முழுசா நம்புறேன் அது சாண்ட்ரான்ட்டு. ஏன்னா எல்லா ஐடியாவும் அவங்க கிட்ட தான் வந்தது. எல்லா இடத்துலயும் எங்க இருந்து எங்க போனோம், யாரெல்லாம் நாமினேட் பண்ணணும்னு இவங்க 3 பேரா ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஒரு மீட்டரை செட் பண்ணதும் சாண்ட்ரா தான். இந்த 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 3 பேரும் சேர்ந்து அங்க குரூப்பா போய் அங்கிருந்து விளையாடணும்னு இனிஷியேட் பண்ணதும் சாண்ட்ரா தான். அங்க வந்து இவங்கள வந்து அடிக்கணும், இந்த எதிரில இருக்கிற குரூப்பை வந்து அடிச்சு அவங்களெல்லாம் நாக் அவுட் பண்ணி அந்த குரூப்பிசத்தை உடைக்கணும்னு சொல்றதும் சாண்ட்ரா தான். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 4 days பேக் நீங்க போனீங்கன்னா பிரஜின் கிட்ட பேசும்போது பார்வதி நம்மளுக்கு இங்க தேவை. எதுக்கு தேவைன்னா இது எதுக்கு தேவைன்னு சொல்லும் போது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, வெளியில கண்டென்ட்டுக்காக தேவைன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. அதாவது பார்வதியோட தேவை இப்போ தேவை. எதுக்கு தேவை? அது இந்த டைரக்ட் நாமினேஷன் பத்தி அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்றப்ப சொல்லுவாங்க, பார்வதி நம்மளுக்கு இங்க தேவை, அவளை வந்து டைரக்டா நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு. ஆமா. அது இது வந்து அதுக்கு முன்னாடி கூட தனியா பேசியிருப்பாங்க. இது எவங்கெல்லாம் பேசியிருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா இந்த விஷயத்த பேசியிருக்காங்க. திவ்யா கூட பேசியிருக்காங்க 3 பேரு. அப்புறம் கம்ருதீன், அப்புறம் பேர் பார்வதி, இவங்க கூட சேர்ந்து பேசியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் மாஸ்டர் மைண்ட் பண்றது யாரு? சாண்ட்ரா தான். எனக்கு இது எப்போ இதுல ஒரு அடிஷனலா பாயிண்ட் சொல்றேன் ப்ரோ. சாண்ட்ரா கரெக்டா சொல்லுவாங்க, சுபிக்ஷா பாக்குறா பாரு, அப்படியே வந்து சைலண்டா பாக்குறா பாருன்னுவாங்க.
நோட் பண்றா பாரு, கேக்குறா பாரு, அது சூப்பரா இருந்தது ப்ரோ. அது கேமரா ஆங்கிள் காமிக்கிறதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் அந்த விஷயம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்ப என்னன்னா எனக்கு எங்க இது சாலிடா தெரியுதுன்னா, இந்த என்எஃப்பி யாருக்கு கொடுக்க போறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கே தெரியும் இது கேவலமான ரீசன் தான். தெரிஞ்சும் வாண்டடா எல்லாருக்கும் கேவலமான ஒரு ரீசனை கொடுத்து நாமினேட் பண்ணாங்க பாத்தீங்களா? அதே ரீசன் எடுத்துட்டு போய் உள்ள போய் எல்லாரும் அவங்கள நாமினேட் பண்ணுவாங்க. she wanted that. அவங்களுக்கு எதுக்கு அது தேவைன்னா she needs to know what's happening outside. அந்த vote bank தெரியணும்ல, அதுக்காக. பிளஸ் இவரை வந்து மாஸ்டர் மைண்ட். அது இல்ல நான் பாக்குறத சொல்றாங்க, நான் உருவாக்கியதை சொல்ல பாக்குறத சொல்றேன். so far I think she is the only one who is playing like individually but using everyone. அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாரோடையும் யூஸ் பண்றாங்க. இதுல ஐசிங் அந்த கேக் என்ன தெரியுமா, இது எதுவுமே அவங்க பண்ணாத மாதிரி அவங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு 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 மேனரிசம் கேரி பண்றாங்க. அதுதான் மாஸ். சான்ஸே இல்ல. இஃப் யூ நோட்டிஸ் இந்த சும்மா இருக்கிற மத்த எல்லா இடத்துலயும் வந்து உட்கார்ந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கும். ஐ மீன் இன்புட்ஸ் தேவையில்லாத இடத்துல she'll silently sit and listen to everybody. சும்மா மத்த எல்லாரும் வாய் விடுவாங்க, இன்க்ளூடிங் பிரஜின் வாய் விடும்போது கூட she won't stop him. end of the day பிரஜின் செப்பரேட் கண்டெஸ்டன்ட்ல வெளில போனோம்ல, அது அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் க்ளோஸா நோட் பண்ணுங்க. எனக்கு வந்து சாண்ட்ரா ஐ திங்க் she is going to shake this place. நிறைய தெரியுது அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாம். இனிமே இந்த ஆங்கிள் நோட் பண்றோம் ப்ரோ. தேங்க்ஸ். இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை. கானா வினோத் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதுவே அவர் பண்ணிட்டு இருந்தாலே போதும், அவர் வந்துருவாரு ஃபைனல் வரைக்கும். ஆமா ப்ரோ, என்ன ஒண்ணு ட்ரிகர் ஆகுறாரு ப்ரோ, அப்படியே வார்த்தை விட்டுறாரு. அது என்ன இது ரெண்டு மட்டும். இது வியனா பண்ணுது வந்து வியனா பண்றது வந்து ஒரு சரியான எச்சத்தானவங்க. இப்ப கமருதின்னு பார்வதிக்கு இது பண்ணது அகைன்ஸ்டா வினோத்துக்கு பேசினாரு பாருங்க. எனக்கெல்லாம் அது என்னடா இவ்வளவு தூரம் ஃப்ரெண்டா இருந்துட்டு இவனே இப்படி பேசுறானேன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. விடுங்க, இல்ல யூஸ் இல்லாதவங்கள பத்தி எதுங்க பேசுறேன், கண்டென்ட் கொடுக்குறவங்கள பத்தி பேசலாம் விடுங்க. ஓகே ப்ரோ. थैंक यू மகேஷ் ப்ரோ. சொல்லுங்க. ஒண்ணு எனக்கு லாஸ்ட் ஆலன் ப்ரோ, நீங்க அந்த டிபி வச்சிருக்கீங்கல்ல, பார்வதி முகத்தை பார்த்து பார்த்து உங்க கண்ணும் அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் தூரத்துல இருந்து போன்ல பாக்கும்போது. எது மாத்திடுறேன். அது ஆக்சுவலா கிளிக் பண்ணி ஃபுல் இமேஜ்ல பார்த்தா தெரியல, தூரத்துல இருந்து அந்த சின்ன இமேஜ்ல பார்க்கும்போது அப்படிதான் ப்ரோ தெரியுது. மாத்திடுறேன் சொல்லிட்டீங்கல்ல, மாத்திடுறேன். நன்றி ப்ரோ. थैंक यू மகேஷ். ஆம்பளை பாருங்க. இல்ல மகேஷ், அரோரா பத்தி எதுவுமே சொல்லாம போறீங்களே இன்னைக்கு. ப்ரோ அவங்க கியூட் ப்ரோ, அழகா பண்ணாங்க ப்ரோ. இன்னைக்கு சீரியஸா சொல்றேன், அரோரா இன்னைக்கு யாருக்கிட்ட ஃபைட்டும் பண்ணல, தேவையில்லாத வார்த்தையும் பேசல, என்ன டாஸ்கோ அதை பண்ணாங்க ப்ரோ. ஐ எம் ஹாப்பி ஃபார் அரோரா. அதே மாதிரி திவ்யா அரோரா இன்னைக்கு பார்க்க சூப்பரா இருந்தாங்க. வேற யாரு, சாண்ட்ரா ஓகே, பட் திவ்யா அரோரா டாப் நாச்சா இருந்தாங்கன்ற மாதிரி. அப்புறம் அந்த கேள்வி கேட்டாங்களே, அவங்க பேர் என்ன, கமருதீன் கிட்ட, அது பாக்கலையா? கமருதீன் கிட்ட யாரு ப்ரோ கேள்வி கேட்டது? அத இந்த வக்ரம் விக்ரம்னு சொல்லிட்டு ஒரு டேக்லாம் வைக்காதீங்க. ஐயோ ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொன்னேன், நீங்க கால்ல போயிட்டீங்க. அவளுக்கு பார்வதிக்கு கண்ணு அடிபட்டதுல எல்லாரும் பாவம்ன்ற ரைட்டு, கண் அடிபட்டது பதில் வாய் அடிபட்டு இருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும் ப்ரோ. அந்த வாய் க்ளோஸ் பண்ணாலே எல்லாரும் டாஸ்க் விளையாடுவாங்க. நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது, அடிலாம் யாரும் தவிர ரெட் கார்ட்லாம் அடிப்பட தேவையில்ல, அட்லீஸ்ட் சைலண்ட் ஆயிட்டா போதும் ப்ரோ. அந்த பொம்மை டாஸ்க் கொடுத்தாங்களே அது மாதிரி இதுல ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தா கூட சந்தோஷம். சைலண்ட் ஆயிட்டா ஸ்கோர் பண்றாங்க, அது வேண்டாம் நம்மளுக்கு, புரியுதா? சைலண்ட்லாம் வேணாம், அடிபடணும்லாம் நம்ம பேச தேவையில்ல. அது எனக்கு தெரிஞ்சு நம்ம தவிர்த்திடலாம் அதை. சரி சாரி பண்ணிக்கோங்க. இல்ல சாரிலாம் இல்ல, அது நம்ம தவிர்த்திடலாம், விட்டுருங்க. அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் கிடையாது, கத்துக்க வேண்டியதுதானே. மகேஷ், ஆனா ஒரு வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க வந்து சாண்ட்ரா சுமாரா தான் இருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஏங்க அவங்க தேவசேனா மாதிரி அந்த கலர்ல ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு சூப்பரா இருந்தாங்க. என்னங்க போங்க. அதுக்காக எல்லாம் தேவசேனா ஆயிட முடியுமா? இல்ல கையில பிரஜின் இருக்கும்போது அப்படி சொல்லலாமா நம்ம சாண்ட்ராவை? அதனால பிரஜின் கோச்சு பாருன்றதுக்காக இவங்களை சொன்னோம். இங்க எந்த பிரஜின் இருக்காரு? இங்க வெறும் ஆலன் தான் இருக்காரு. பிரஜன் எங்க இருக்காரு? இப்ப கூட பாருங்க திவ்யாவை. ஓ மை காட். ஏங்க அவங்க ராஜகுருங்க, ஆலன் ராஜகுரு. சரி, தேங்க் யூ. மோனிஷா பேசுங்க.
எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் கன்சர்ன் இருக்கு. எனக்கு வந்து இந்த டாஸ்க்ல அசைன் பண்ண கேரக்டர்ஸ்ல எனக்கு கொஞ்சம் சேனல் பார்ஷியாலிட்டி பார்த்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு சுபிக்ஷாக்கு கெமிக்கெல்லாம் கொடுத்த ரோல்ஸ் வந்து என்னால ஒத்துக்க முடியல. ஏன் அவங்கள வந்து இளவரசிகளை போட முடியாதா? போன டாஸ்க்லயும் அவங்களுக்கு வேலை செய்யற மாதிரியே டாஸ்க், இந்த இதுலயும் அவங்களுக்கு வேலை செய்யற மாதிரியே ரோல், எல்லா இடத்துலயும் அவங்கள ஏன் புடிச்சு ரொம்ப சர்வீஸ் பண்ற கேரக்டர்ஸ்லயே போடணும்? அது என்னால அது எங்கேயோ ஒரு இடத்துல சேனல் பார்ஷாலிட்டி பாக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. போன தடவை சுபிக்ஷாக்கு ரூம் சர்வீஸ், இந்த தடவை பணிப்பெண், போன தடவை கெமிக்கு வந்து வெசல் வாஷிங், இந்த தடவை வந்து அகைன் பணிப்பெண், போன தடவை எஃப்ஜேக்கு நான் வரேன், எஃப்ஜேக்கு போன தடவை வந்துட்டு இது பாத்ரூம் கிளீனிங் நினைக்கிறேன், பாத்ரூம் கிளீனிங், இந்த தடவை வந்துட்டு பணியாள் வேலை. ஏன் இந்த 3 பேருக்கு மட்டும் தூக்கி அந்த இதுலயே பொண்ணு, ஏன் அவங்களுக்கு வேற ரோல்ஸே கொடுக்க கூடாதா? அந்த இடத்துல எனக்கு என்னமோ சேனல் பர்பஸா வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ரோல்ஸே கொடுக்கணும். அது ஸ்கோர் பண்ண முடியாத ரோல்ஸ்ன்னு நான் சொல்ல வரல, எந்த ரோல்ல இருந்தாலும் ஸ்கோர் பண்ணலாம். பட் அகைன் அவங்களுக்கு மட்டும் ஏன் வந்து எந்த ஜாபும் இந்த ஜாப் கிடையாது, நான் அதையும் ஒத்துக்கிறேன். பட் அகைன் பர்பஸ்ஃபுல்லா அவங்கள அந்த மாதிரி ரோல்ஸ்ல போடுற மாதிரி, வேலை அவங்க நிறைய செய்யற மாதிரி போடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. வார வாரம் நீங்க டாஸ்க் கொடுப்பீங்க, வார வாரம் அவங்க ஃபுல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் அந்த ரோலை யாரும் ரெக்கக்னைஸும் பண்ண மாட்டாங்க. மித்தவங்களுக்கு எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இவங்க வந்து முக்காவாசி நேரம் அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிற கொஞ்சம் கேப்ல ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதையும் யாரும் ரெக்கக்னைஸ் கூட பண்ண மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு அவங்க அந்த ரோலை பண்ணணும்? ஸோ எனக்கு சேனல் இந்த மாதிரி எல்லா டாஸ்க்லயும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரோல்ஸ் கொடுக்கறதுல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது யாராவது கவனிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இன்னைக்கு ரோல்ஸ் அசைன் பண்ணும் போதே அது ஃபீல் ஆச்சு, இது ஒரு தப்பு இவங்க பண்றது. அகைன் இது வந்து எனக்கு ஜாப் அசைன் பண்ணது கேரக்டரைசேஷன்ல எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அண்ட் சொல்லணும்னா எனக்கு அரோரா, திவ்யா, சாண்ட்ரா எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. அவங்க கேரி பண்ணிக்கிட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அரோரா இன்னைக்கு போய் யாருக்கும் இந்த டேகும் கொடுக்காதீங்கன்னு சொன்னதும் எனக்கு பிடிச்சிருந்தது. விக்கல்கிட்ட போய் அவங்க உங்க பேருக்கு முன்னாடி ஒரு டேக் கொடுக்குறாங்க, அதை ஏன் நீங்க ஏத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்கன்னு கேட்டதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்துட்டு சபரி கிட்ட வந்து நீ ஏன் சண்டையில நடுவுல வர, ஒண்ணு சண்டைக்கு முன்னாடி வந்திருக்கணும், இல்லாட்டி சண்டை இப்ப கடைசியா முடியிற ஓரத்துல எதுக்கு வரேன்னு கேட்டதும் எனக்கு அந்த இடத்துல பிரஜனும் சாண்ட்ராவும் பண்ணது எனக்கு பிடிச்சிருந்தது. ஒண்ணு நீ ஸ்டார்டிங்ல நான் தான் தலை, நான் வந்து பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீ ஏன் வந்து பாதி சண்டையை விட்டுட்டு முக்காவாசி சண்டை முடிஞ்சோன்னு இப்ப வந்து கார்னர் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு கேட்டது எனக்கு அந்த இடத்துல நியாயமா பட்டுச்சு. அது நீங்க பார்வதிக்கு அவங்க சப்போர்ட்டா பேசினாங்க அப்படின்லாம் எடுத்துக்கிட்டா கூட அந்த இடத்துல இருக்க ஒரு விதமான கொஸ்டினிங்க வந்து அவங்க கேட்டது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் நிறைய கான்வர்சேஷன் பிரஜனுக்கும் சாண்ட்ராக்கும் நடுவுல நடந்த அந்த குட்டி குட்டி கியூட் மூமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. கனி, சாண்ட்ரா, அப்புறம் திவ்யாவுக்கு நடுவுல இருந்தது, அதுவும் கூட பிடிச்சிருந்தது. அண்ட் அகெயின் கெமியோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கு புரியுது. பட் எனக்கு அது கெமியை எப்படி இது பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா இடத்துலயும் அவளை கொஞ்சம் ஒரு மாதிரி கம்மியா ட்ரீட் பண்றாங்களோன்னு கெமி ஃபீல் பண்றது எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அதை எப்படி ரிசால்வ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அவ்வளவுதான். மோனிஷா, சொல்லுங்க. ஜெனின்லி நான் யோசிக்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவே எடுத்துட்டு வந்து நீங்க பேசுனீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ அலன். ஐயா பாத்துக்கோங்கன்னா அமைதியா இருக்கீங்களேயா நீங்க 2 பேரும். ஓ அப்படியா? கார்த்திகேயன் தமிழ் அடுத்தது. சொல்லிட்டாங்க பாருங்க, கார்த்திகேயன் ஃபர்ஸ்ட். கார்த்திக் லோ யாராவது இருக்கீங்களா? ப்ரோ தமிழ்லைன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, அப்புறம் பேசுறேன் நான். சரி. அப்புறம் யாரு? நம்ம தமிழ் தமிழ் அரசி பேசுங்க அரசி.
ஹை. ஓகே. ஆக்சுவலா வந்து மோனிஷாக்கு வந்து எனக்கு அந்த ரோல் அவங்களுக்கு கொடுத்தது கஷ்டமா இருந்தது. ஐ கம்ப்ளீட்லி அக்னாலேஜ் தட். எனக்கு இவங்க பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க ரோலுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்கல்ல இந்த 3 பேருக்கும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதே. இந்த அப்ஜெக்டிஃபிகேஷன் பார்த்தா வெறுப்பாவுதே. ஏன் ஒரு நாட்டுல ராஜானா சிம்மாசனத்துல உட்காரணும். அஹ் எனக்கு புரியல. ஏதாவது இளவரசினா அதுவும் அந்த ராஜாவை ஈர்க்கணும்னா இவங்க ராஜமாதாவை வந்து கவரணுமா என்ன? எனக்கு பிடிக்கல இது. வேற கிரியேட்டிவா இவங்க யோசிக்க மாட்டாங்களா? அந்த இந்த சீசன் 6ல ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாங்கல்ல, அந்த நாட்டு ராஜாக்கும் இந்த நாட்டு ராஜாக்கும், மீன் இந்த நாட்டுல ராணி அந்த நாட்டுல ராஜா, அதெல்லாம் கூட கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. இது என்னது இது ஒரு ராஜாக்கு 3 பேர் போட்டி போடுறாங்கன்னு அவங்களுக்கு நல்ல ரோல் கொடுத்துட்டாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு அது ரொம்ப அப்ஜெக்டிஃபிகேஷனா இருக்குது. எனக்கு வந்து இந்த காஞ்சனா மூவி இருக்குல்ல, லாரன்ஸோட மூவி, அதுவே எனக்கு இந்த அத்தை பொண்ணுங்க 4 பேர் கான்செப்ட் பார்த்தாலே இரிட்டேஷனா இருக்கும். இது என்னையா கர்மம் இது அப்படிதான் எனக்கு அப்படிதான் தோணும். அதை எடுத்துட்டு வந்து ஒரு டெலிவிஷன் மீடியாலயும் உட்கார வைக்கிறது வந்து தட் இஸ் த இன்சென்சிட்டிவிட்டி விச் ஐ ஃபீல். அதே மாதிரி அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்ட். திருப்பி ஒரு பர்டிகுலர் பீப்புளே வந்து இவங்க இந்த வேலைக்காரன் இந்த வேலைக்காரி அந்த ரோல்ல போடுறதும் அதுவும் ஒரு பிரச்சனை தான். அது வந்து இவங்க என்ன ரீசன் சொன்னாலும் அது இஷ்யூ தான். எஃப்ஜே எல்லாம் வந்து இதையும் தாண்டி ஹி இஸ் ஆக்சுவலி எலிவேட்டிங் ஹிஸ் ரோல். அந்த வரைக்கும் தட் இஸ் குட். அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் எஃப்ஜே பத்தி பாராட்ட முடியாது. இட்ஸ் குட். ஆனா இந்த 3 பிரின்சஸ் ரோல் இருக்குல்ல, தட் இஸ் நாட் அட் ஆல் கூல். தட்ஸ் a வெரி பேட் திங். ஸ்கிரிப்டாவே அது வர்றது வந்து ரொம்ப மட்டமா இருக்குது. அதுக்கப்புறம் ஓகே, அந்த செகண்ட் ப்ரோமோ நான் வந்து இந்த ஃபைட் பார்த்தேன். எனக்கு இங்க என்ன பிரச்சனைனா, நீங்க இந்த குரூப்பிசம் எதிர்க்கிறதுக்கு குரூப்பிசம், இந்த எனக்கு இந்த அது எல்லாமே நமக்கு பிரச்சனை தான். அதை பத்தி நம்ம பேசி சலிச்சாச்சு. எங்க சண்டை ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது என்னோட பார்வையில நான் சொல்றேன். இஃப் ஐ எம் ராங் கரெக்ட் மீ. எங்க எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆகும்னா, எனக்கு பார்வதி வந்து எனக்கு டாய்லெட் கிளீனிங் வேணான்னு சொன்னதுல எனக்கு தப்பா தெரியல. எனக்கு இன்னைக்கு பார்வதி கேட்டது வந்து தப்பா தெரியல. ஏன்னா அவங்க கண்டினியூஸா அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. 3 வீக்ஸ் அதை தான் பண்றேன்ற போது அவங்க ஒரு சேஞ்ச் கேட்டது வந்து இட் இஸ் நாட் ராங். நேத்துல இருந்து அவங்க அதை தான் கேட்டுட்டு இருக்காங்க. சபரி வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் குட்டி 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 சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ கிச்சன் டீம்ல வந்து ஒருத்தர் இன்க்ரீஸ் கேட்டப்போ ஒரு ஆளை சேர்த்து கொடுத்துருக்காங்க தான். ஸோ அவங்க சேஞ்ச் கேட்டது எனக்கு தப்பா தெரியல. பட் அதாவது வழக்கமா மத்தவங்க எடுக்கிற கார்டு இன்னைக்கு எஃப்ஜே எடுத்தாரு பாத்தீங்களா, என் டாய்லெட் கழுவுறதுன்னா அவ்வளவு கேவலமான தட் பெர்ஸ்பெக்டிவ் ஷுட் நாட் பி பாட்டில். இங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஒரு அதுக்கு பேர் மசில் மெமரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எஃப்ஜே ஏதாவது சொன்னோன்னே பை டிஃபால்ட்டா நான் சப்போர்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு இங்க கனிக்கும் சபைக்கும் அது வந்துரும் போல. மசில் மெமரியிலேயே டக்குன்னு அவங்க வந்து எஃப்ஜேவை கவர் அப் பண்றேன்னு வந்து அதை அப்படியே விட்டுருந்தா பார்வதி would have been dealt directly. இவங்க அது இங்க எல்லாரும் பேசதான் அது கயாட்டிக் ஆச்சு. மொத்தமா அது அப்படிதான் சபரி தலையில விழுந்துச்சு. சாண்ட்ரா கேட்டது கரெக்ட் தான். ஒண்ணு நீ வந்து கரெக்டான நேரத்துல வந்து யார் மேல தப்பு யார் மேல சரின்னு பாத்துருக்கணும். இல்லைன்னா நீ வந்து லைக் முன்னாடியே இந்த பிரச்சனையை நீயே பர்சனலா ஹேண்டில் பண்ணி தீர்த்து வச்சிருக்கணும்னு ரொம்ப கரெக்ட். ஏன்னா அவ ஒரு ஹவுஸ்மேட்டா அவ ஹவுஸ் கேப்டன் கிட்ட ஒரு விஷயம் கேட்கறா. இட் இஸ் பிட்வீன் ஹவுஸ் கேப்டன் அண்ட் ஹர். அவ ஒன்னும் உன்னோட ரோலை புடுங்கணும்னு கேட்கல. இட் இஸ் வெரி unnecessary and insensible for FJ to make that comment over there. எனக்கு அது அப்படிதான் பட்டுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்வதி நடந்ததெல்லாம் வந்து டோட்டல் அது என்ன சொல்றது, இன்ஹியூமனிட்டி, இன்ஜஸ்டிஸ், என்னென்ன வார்த்தைப்பா புதுசாலாம் என்னால வார்த்தை கண்டுபிடிக்க முடியாது டிக்ஷனரியில. அது அது விக்ரம வம்பிழுத்தது, நேம் கால் பண்ணது, அதுக்கப்புறம் அது வளர்ப்புக்குள்ள போனது. அரோரா சூப்பர் சென்சிபிள். அவ கரெக்டா எங்கெங்க எது தப்பு இருக்கோ அங்கங்க அது தப்பு இருக்குன்றத கரெக்ட் டெசிமல்ல சொல்ல முடியாது. கேட்கலன்னா பரவாயில்ல. எனக்கு அந்த பொண்ணு கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னா, இத நீங்க இந்த டோன்ல இவ்வளவு சொன்னா போதும் அப்படின்னு நான் நினைப்பேன். சும்மா திருப்பி ரெஜிஸ்டர் பண்ண. ஏன்னா எனக்கு பார்வதி அப்படி பண்றது, திவ்யா அப்படி பண்றதுமே எனக்கு பிடிக்காதனால எனக்கு பர்சனலா அரோரா மெயின்டைன் பண்ற அந்த டெக்கோரம் பிடிச்சிருக்கு. டெக்கோரம்ல போஸ்ட் அடிச்சு சுத்துற நிறைய பேரே இங்க டெக்கோரம் மெயின்டைன் பண்றது இல்லைங்கும் போது
அந்த பொண்ணு உண்மையாலுமே ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுது. இது தப்பு, இதை நான் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், நீ என் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் நீ பண்றது தப்பு, நீ அப்படின்றத தெளிவா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அதை அதுல இருந்து அது கடந்து போயிருது இல்லையா. தட் இஸ் a வெரி குட் ஜெஸ்டர். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அது அரோராக்கு அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பிரிவிலேஜும் கூட. அரோராவை தவிர வேற யாராவது இந்த பாயிண்ட், அரோரா ரியானா மாதிரி ஆட்களை தவிர வேற யாராவது இந்த அந்த மாதிரி பாயிண்ட வச்சு கடந்தெல்லாம் போக முடியாது. நம்ம பாரு மேடம் அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் வாட் எவர் அரோரா டிட் இஸ் 100% like 100% குட் டுடே. அண்ட் ஐ கம்ப்ளீட்லி சப்போர்ட் ஹர். அந்த ரோல் அவங்க கேரி பண்ண விதமாகட்டும், எவ்ரிதிங் வாஸ் ஆசம். ஸோ ஒரு குறை சொல்ல முடியாத கண்டஸ்டன்ட் ஃபார் த டே இஸ் ஆக்சுவலி அரோரா, நாட் எனிபடி எல்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் இவங்க பண்ண பாடி ஷேமிங் ஆகட்டும், பிரச்சனைகளாகட்டும், மாத்தி 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 இந்த இந்த சீசன் 9 நம்மள புலம்ப வைக்குதுன்னா, ஒரு இன்சிடென்ட்ல ஒருத்தர் மேல ரைட்டு ஒருத்தர் மேல தப்புன்னு இருக்குங்க. இல்லைன்னா ஒருத்தர் மேல ஒரு 90% கரெக்டா இருக்கும், ஒருத்தர் மேல 10% கரெக்டா இருக்கும். அப்படிதான் இருக்கும். இங்க என்ன தெரியுமா, ஒருத்தர் வந்து ஒரு தப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எஃப்ஜே ஸ்டார்ட் பண்ணது. எஃப்ஜே ஸ்டார்ட் பண்ணி பாரு வந்து அதை எஸ்கலேட் பண்ணிட்டு நிறுத்திருந்தா இன்னைக்கு எஃப்ஜே மேல கேஸ் அதோட முடிஞ்சு போயிருக்கும். ஆனா அவன் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணதுனால வீட்டுல இருக்கிற எல்லாரோட பேரையும் டேமேஜ் பண்ணி எல்லாரும் இழுத்து பஸ் கடியில தள்ளி அதாவது பார்வதி ஹேஸ் அ மென்டாலிட்டி. ஐ ஃபீல் லைக் என்னை யாராவது ஒருத்தங்க என் மண்டக்குள்ள யாராவது போய் உட்காந்து என்னை குறைஞ்சிட்டா அந்த மொத்த வீடே இன்னைக்கு நான் டெமாலிஷ் பண்ணிடுவேன், எவனுமே இன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்கக்கூடாது, அந்த மாதிரி யோசிப்பாங்க போல. லைக் she pulled each and everybody into that fight. அது வந்து எனக்கு ஏத்துக்கவே முடியல. இன்னைக்கு வந்து பார்வதி கேட்டதுல தப்பே கிடையாது. ஆனா அதுக்கு கூட என்னால பார்வதி கூட நிக்க முடியல. பிகாஸ் she created ruckus after that. எனக்கு புரியுது இவங்க எல்லாரும் வந்து எஃப்ஜேங்கும் போது அது மசில் மெமரி பிரிவிலேஜ் மாதிரி டக்கு டக்குன்னு எஃப்ஜேனா எதுக்கு இப்படி ஒரு பேபி சிட்டிங்க்கு போறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆனா they are doing it. அதை கால் அவுட் பண்றீங்களா, சூப்பர். ஆனா அதுக்கப்புறம் பண்ண இருக்குல்ல, இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு நாங்க நிக்கணும்னு நினைக்கிறோம், நீங்களே வந்து அதை தாண்டி வேற ஒண்ணு பண்ணிடுறீங்க. அதுதான் பார்வதி கிட்ட இருக்கிற சிக்கலே. அதனாலதான் என்னால முழுசாவே வந்து யாருக்கும் எந்த ஸ்டாண்டும் எடுக்க முடியல. அண்ட் கமிங் பேக் டு திவாகர் அண்ட் வினோத் இஷ்யூ, எஸ் அந்த டிஸ்கஷன் நானும் பார்த்தேன். அந்த காலு அது வந்து ரைமிங்காக வினோத் சொன்னது, ஆனா அத வாயின்னு மாத்திட்டாங்க அப்படின்னு நான் டிஃபென்ஸ் எடுக்க போறது இல்ல. பாடி ஷேமிங் மட்டும்தான் காமிங்கிறது இல்ல, அது வினோத் திவாகர் ரெண்டு பேருக்குமே. ஏன்னா திவாகரும் அதான் பண்ணாரு, பதிலுக்கு பதில் கரிச்சட்டின்னு ஆரம்பிச்சாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு க்ளோஸாவே இருந்தாலும் அலவபிள் லிமிட்ஸ்குள்ளேயே இருந்தாலும் பாடி ஷேமிங் காமெடி பண்றவங்கள நான் எப்படி பார்ப்பேன்னா, மை ஓன் ஒப்பீனியன், நான் எப்படி பார்ப்பேன்னா, உனக்கு அவ்வளவுதான் யோசிக்க மைண்ட் வருது. ஏன்னா பாடி ஷேமிங் இஸ் an ஈஸியஸ்ட் காமெடி. அந்த மூக்கா, இந்த கண்ணா, அந்த வாயா, இந்த காதான்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அது இல்லாம மக்களை சிரிக்க வைக்கிறது இருக்கு இல்லையா, தட் இஸ் அ ஸ்கில். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு யோசிக்கிறதுக்கு நான் யோசிக்கிறதுக்கு நான் மைண்டை ஸ்பெண்ட் பண்ணாத போதுதான் நான் பாடி ஷேமிங் காமெடி பண்ணுவேங்கிறது. இது நான் இவங்களுக்கெல்லாம் சொல்ல, எல்லாருக்கும் இதான் சொல்றேன். அதாவது ஊரே ஹியூமனிட்டி கிங்னு பாராட்டுற கேபிஒய் பாலா உட்பட என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து இதுதான். அவங்க யார் பாடி ஷேமிங் காமெடி பண்ணாலும் அவங்களுக்கு வந்து திங்கிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படிதான் நான் யோசிப்பேன். அந்த வகையில ஐ டோன்ட் வாண்ட் போத் ஆஃப் தெம் டு டூ த பாடி ஷேமிங். அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் பிளசண்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அவ்வளவுதான், நன்றி. செம்மையா இருந்துச்சு. அரோரா பத்தி நீங்க பேசின போர்ஷன் மட்டும் சூப்பரா இருந்துச்சு. அவங்க ரியா ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஓகே ஓகே தமிழ் பேசுங்க. ரியா தானே? தமிழ் இல்ல ரியா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்படியே இவர் பேசினா நாளையில இருந்து அரோராவை பாராட்ட வர்றவர் கூட இல்ல, ஆலன் சந்தோஷப்படுறாரு, அதனால வேண்டான்னு சொல்லிட்டு போக போறாங்க பாருங்க. ஆமா, வந்து இப்பதாங்க அவ கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வரா, ஏதோ ஒன்னு ட்ரை பண்றா, தட்டி கொடுக்கணுமா? அது எப்படிங்க கரெக்டா இந்த வீக் எவிக்ட் ஆனதா கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளிய வருவாங்க? உங்களுக்காக நான் இனி அரோராக்கு ஓட்டு போட்டுட்டேன் ப்ரோ. என்ஜாய். செல்ல குட்டிவா, இல்ல ஆலன் வரட்டும் மெதுவா வரட்டும், என்ன அவசரம்?
இப்பதான் 30 நாள் ஆயிருக்கு. வரட்டும், மெதுவா வரட்டும். சீசன் லெவல்ல கப்பு வாங்கிட்டு போட்டும் விடுங்க. இல்ல இது என்ன நீங்க பெரிய விஷயமா? தமிழ் அரசி, எக்ஸ்கியூஸ் மீ, அவங்களுக்கு vote பேங்க் நிறைய இருக்கு. ஷீ இஸ் நாட் கமிங் அவுட். ஓகே, எஸ். ரியா கனி தான் வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்களா என்னன்னு பாத்து. ஐயோ அத வேற சொல்லாதீங்க. ரியா ஹாய் ரியா. ஹலோ ஹாய் 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 ஓகே. நான் ஆக்சுவலி அவ பார்த்துலாம்னு நினைச்சேன். நான் அந்த பாயிண்ட் ஆக்சுவலி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் இன்னைக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆமாம் ப்ரோ, ஃபர்ஸ்ட் நான் I just ஒன்னாவது love my பார்த்தேன். speakers. I just love them. நான் வந்து ஆக்சுவலி 1 hour ஃபுல்லாக பார்த்தேன். 24/7 ஃபுல்லாக பார்க்கல. பட் ட்விட்டரில் வீடியோஸ் அவ்வளோதான் பார்த்தேன். இன்னைக்கு வந்து இந்த திவாக்கு அந்த மார்னிங் சொன்னாங்கல்ல, ரம்யா வந்து கிச்சன்லேயே இருக்காங்கன்னு. திவாகருக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு. ரம்யா வந்து பார்ஷியாலிட்டி பார்க்காங்க சாப்பாடுல சர்வ் பண்ணுறதுல. இவங்களுக்கு கம்மியாக வைக்காங்க, அவங்க குரூப்பில் இருக்கவங்களுக்கு அதிகமாக வைக்காங்க ஒரு தாட் இருக்கு. அதை டைரெக்டாக சொல்லியிருக்கலாம். அதை சொல்லாமல் அவங்க இந்த மாதிரி வந்து அவங்க கிச்சன்லேயே இருக்காங்க அப்படின்ற ஒன்று சொன்னாங்க. அது அதுக்கப்புறம் பிரச்சனையானதுக்கப்புறமும் சொல்லியிருக்கலாம். அதை ஏன் சொல்லலைன்னு எனக்கு தெரியல. அது ஒரு மாதிரி புசி மணிக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு பிரச்சனையாச்சு. அது வந்து ஆக்சுவலி அந்த கன்சர்ன் ஓகே தான். ஏன்னா நம்ம நிறையா வீடியோஸ்லாம் பார்க்கோம்ல, ரம்யா கொஞ்சம் பார்ஷியாலிட்டி காமிக்கிற மாதிரி தான் இருக்கு. எஃப்ஜே கொஞ்சம் நிறையா சர்வ் பண்ணுற மாதிரி, இவங்களுக்குலாம் கொஞ்சம் கம்மியாக வைக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பார்வதி இஷ்யூ. உண்மையிலேயே ஆக்சுவலாக வந்து நானுமே தமிழ் சொன்ன பாயிண்ட் தான் சொல்லலாம்னு நினச்சேன். பார்வதி கேட்டது கரெக்டு தான். அந்த பொண்ணு வந்து டாய்லெட் கிளீனிங் வேணாம்லாம் சொல்லலை, குக்கிங்க்கு வேணும் தான் சொல்லிச்சு. அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. குக்கிங்க்கு வேணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து எஃப்ஜேலாம் ஏதோ கன்சர்னில் சொல்கிற மாதிரி, நீ உனக்கே கண்ணில் அடிபட்டு பாவம், நீ எப்படி கிச்சனில் வேலை பார்ப்ப, அந்த நெருப்புலாம் வேலை பார்க்க முடியாது, இந்த சாம்பார்லாம் கல்லில் தெரிச்சோம், இப்படிலாம் அந்த கண்ணியெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னது திடீர்னு அது பாத்ரூம் கல்லூரியில் என்ன ஒரு இது என்ன அசிங்கம் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து இது கன்சர்ன்ல சொல்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு இவங்க பவரி கிச்சனுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதுவும் தெரியல. அவங்க கிச்சன்ல ஏதோ ரூலிங் பண்ணாங்களா அதுவும் புரியல. இவங்க சபை ஏன் நல்ல வரல அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்ததுல. ஆக்சுவலா இது வந்து இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் கன்சர்ன்ல சொல்ற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வந்து பாத்ரூம் கல்வெட்டு என்ன இஷ்யூன்னு ஸ்டார்ட் ஆச்சு. 2 பேரும் அடிச்சுட்டாங்க. இவங்க அடிக்க போகும்போது நடுவில் விக்ரம் வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ண வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. விக்ரம் சப்போர்ட் பண்ண வந்து பார்வதினால ஆக்சுவலி விக்ரம் வராங்க. நான் வந்து பார்வதிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல, நான் ஏன் இன்னைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறேன்னு எனக்கு தெரியல. ஸோ விக்ரம் வந்து எதுக்கு நல்லா வந்தாங்கன்னு புரியல. விக்ரம் வந்தோடனே இவங்க பேசுனது இன்னும் ரொம்ப மோசமா இருந்தது. இது இவன் என்ன கமுதீன் எதுக்கு தேவையில்லாம விக்ரம் இங்கிட்டு வந்தோடனே கமுதீன் சப்போர்ட்டுக்கு தேவையில்லாம போய் அவங்க அடிச்சு ரொம்ப கேவலமா போச்சு அந்த சண்டை. ஆக்சுவலா தமிழ் சொன்ன மாதிரி இவங்க மேல கரெக்டாவே இருந்தாலும் இங்க சப்போர்ட் பண்ணணும்னு தோணல. பட் இந்த சண்டைக்கு நல்ல இது வந்து சண்டே ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தையா தான் போயிட்டு இருந்துச்சு. கன்சர்ன்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கப்போ கேப்டன் வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது கரெக்டா. ஸோ பேசட்டும்னு சொல்லிட்டு தான் சபை விட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சண்டேயா போகும்போது இவங்க வந்து விக்ரம் வந்து இந்த விக்ரம்னு சொல்லிட்டு இவங்க டீஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் சபை உள்ள வந்த உடனே இவங்க பிரஜனும் சாண்டாவும் அந்த இடத்துல ஆக்சுவலா கொஞ்சம் கொளுத்து வேலை தான் பார்த்தாங்க. என்னது நீ ஏன் இப்போ வந்து கேட்க, அது கூட ஓகே, நீ ஏன் இப்போ வந்து கேட்கன்னு கேட்டது கூட நான் அக்செப்ட் பண்ணுவேன். பட் கமுதீன் கிட்ட போய் பிரஜன் வந்து நீ பேச மச்சான், நீ பேசுன்னு சொல்லி போய் சொன்னாங்கல்ல. அது வந்து எதுக்கு அந்த இடத்துல ஆல்ரெடி கமுதீன் பேசுனது தப்பு, அந்த இடத்துல அவங்க கரெக்டா இருந்திருந்தாங்கன்னா நீ பேசுனது தப்பு, இப்படிலாம் விக்ரம்கிட்ட பேசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அவங்க அதை பண்ணல. நீ பேசு, சபை ஏன் இப்ப வந்து பேசுவா, நீ பேசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அந்த இடத்துல தப்பு தானே, அவங்க ஸ்டாண்டே தப்பு இல்ல. பிளஸ் இப்போ அவங்க அந்த குரூப் ஃபார்ம் பண்ணது எனக்கு பிடிக்கல. அது எப்படி இந்த பார்வதி மாதிரி ஒரு தங்கச்சி இருந்தா நான் வந்து விஷம் வச்சுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்றேன், நம்ம எல்லாம் சேர்ந்து நாமினேட் பண்ணி வெளில அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரெசென்ட் பண்றது எனக்கு என்னமோ சுத்தமா பிடிக்கல. அண்ட் அது ஆக்சுவலா வந்து கொஞ்சம் தட்டி கொடுக்குற மாதிரி கமுதிட்ட சொன்னதும் கமுதின் வந்து உடனே ஓகேன்னு கேட்டுக்கிட்டதும் அதெல்லாம் ஓகே, நல்லா தான் இருந்தது. அவ பேசுனது பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து கேர்ள்ஸ் வந்து உண்மையிலேயே சூப்பரா இருந்தாங்க. எல்லாருமே சொல்றேன், திவ்யா, அரோரா, வியானா, எல்லாமே நல்லா இருந்தாங்க. அண்ட் பாய்ஸ்லயுமே அமித்தும் நல்லா இருந்தாங்க, கமுதி நல்லா இருந்தாங்க, பிரஜனும் ஓகே. அவ்வளவுதான்.
அரோரா என்னது? நல்லா இருந்தாங்க. அவங்க நல்ல பாயிண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேசுனாங்க. சூப்பர் பண்ணாங்களே. அது சொல்லுங்க. இல்ல நான் பார்க்கலையே. சும்மா இருந்திருந்தாலே அவங்களே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தமிழும் மோனியும் சூப்பரா பேசுனீங்க. மோனி பெர்ஸ்பெக்டிவ் சூப்பரா இருந்தது. ரியா ஆஸ் யூஷுவல் வெடி. நீங்க அரோராவை மிஸ் பண்ணி டேக் டைவர்ஷன் எடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வயித்தெரிச்சல். ஆக்சுவலி வந்து நான் இவங்க மோனிஷா சொல்றதுக்கு முன்னாடி நான் இந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்க சொல்லியிருந்தீங்களே, யாரும் கேட்டாங்க ஏன் திவாகரும் வினோத்தும் வந்து ராஜாவா இருக்காங்க, வேற யாருக்கும் ராஜாவா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா இந்த அவங்க வந்து நம்ம சோஷியல் மீடியால இருந்து மோஸ்ட்லி எடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் என்னென்ன கேரக்டர் கொடுக்கலாங்கிறது சோஷியல் மீடியால இருந்து எடுத்துருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அவங்க அந்த ப்ராஜெக்டோட அந்த லைனே வந்து எப்படின்னா, ஒன்னு அந்த ராஜ்யம் வந்து இப்ப பிரிஞ்சிச்சு அப்படின்னா, ஆக்சுவலி உண்மையிலேயே திவாகர் வினோத் காம்போ நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தவங்க இப்ப வந்து இவங்க புள்ளி இவங்க கேஸ்டேஷன் சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அது மோஸ்ட்லி வந்து இந்த சோஷியல் மீடியால இருந்து தான் அவங்க எல்லா டேக்லைனும் இந்த ராஜ்யம் இது எல்லாமே எடுத்த மாதிரி இருந்தது. பட் இவங்க மோனிஷா சொன்ன பாயிண்ட் வந்து 100% வேலிட். எனக்கு வந்து கெமி ஆக்சுவலா சுபிக்ஷா கிட்ட கூட எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் தெரியுது. அந்த பொண்ணு நேற்று பண்ணதெல்லாம் அன்வான்டா இருந்தது. பட் கெமி வந்து கொஞ்சம் எல்லாத்துலயும் கரெக்டா பேசுற மாதிரி எனக்கு இருக்கு. அந்த பொண்ணு வந்து யார் கரெக்டு தப்புங்கிறதுல கரெக்டா இருக்கா, ஸ்டாண்ட் கரெக்டா இருக்கா. நேற்று இந்த டாஸ்க்லயுமே கரெக்டா இருந்தா. பிளஸ் அவ்வளோ ஒர்க் பண்றா. நான் அவ்வளோ ஒர்க் பண்றேங்கிறத பெருசா சொல்லிக்காம இருக்கா. எனக்கு அந்த பொண்ணு ஆக்சுவலா பிடிச்சிருக்கு. நம்ம கெமி பத்தி கனி பத்தி கொஞ்சம் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். என்ன அந்த ஐஏஎஸ் சண்டையா? இல்ல எனக்கு கெமி வந்து கவரே ஆகாதனால ஒருவேளை அவங்கள அப்படியே தூக்கி பேக் பேனர்ல போட்டுறாங்களோன்ற ஒரு எண்ணம் இருக்கு. there is one thing அல்ல இதுல இங்க பாருங்களேன். நீங்க வந்து எதுக்கு வருஷம் பூரா நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம், ஆனாலும் எதுக்கு நம்மள செல்ஃப் அப்ரைசல்னு ஒண்ணு போட சொல்றாங்க மேனேஜர் அப்ரைசலுக்கு முன்னாடி? நான் என்ன வேலை செஞ்சிருக்கேங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சு வச்சிருக்கேனா, என்ன நான் ஒழுங்கா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேனாங்கிறது இட் இஸ் வெரி ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு ஹவு மை மேனேஜ்மெண்ட் ஹேஸ் அசஸ்ட் மீ. அதுக்காக தான் செல்ஃப் அப்ரைசல்னு ஒரு கான்செப்டே இருக்கு. இது வந்து கார்பரேட்ல மட்டும் சொல்ல, ஜென்ரலாவே நீங்க வந்து வேலை செஞ்சா மட்டும் பத்தாது, நீங்க என்ன வேலை செஞ்சீங்கன்றத வாய்ஸ் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கெமியோட பெரிய மைனஸ் வந்து ஷீ இஸ் லேக்கிங் இட். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அந்த பொண்ணுனாலதான் இந்த வீடோட இயல்பு வாழ்க்கை வந்து சுழன்று கொண்டு இருக்கிறது. அந்த பொண்ணு இல்லைனாதான் அவளை வந்து எவ்வளவு மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். சச் அ ஹார்ட் ஒர்க்கர். பட் அவங்க ஏன் வந்து தன்னோட ஹார்ட் ஒர்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க இப்படி செஷன் அரோராக்கு ஒரு செஷனு, கனிக்கு ஒரு செஷனு ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க கெமிக்கு ஒரு செஷன் வச்சு நீ செய்யறது மட்டும் பிரச்சனை இல்லை, நீ என்ன செய்யறங்கிறத சொல்லி காமிக்கணும். அது ரொம்ப முக்கியம்னு விஜய் சேதுபதி கிளாஸ் எடுத்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஆனா யூசுவலி இவங்க ஸ்கிரிப்ட் படிதான் போவாங்க. அதான் சரி, நான் அவங்க பண்றதெல்லாம் விடுங்க. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் தரேன், சரியா? இந்த டாஸ்கை எல்லாரும் ஒழுங்கா பாட்டுங்க. நாளையில இருந்து எல்லாரும் 10 பாயிண்ட்ஸ் நாள் ஃபுல்லா பார்த்துட்டு அரோராக்கு, கெமிக்கு, கனிக்கு எடுத்துட்டு வரணும். ஓகே? 10 பாயிண்ட்ஸ். கனி, கெமி, அரோரா. பரிசு உண்டா ப்ரோ? ஆமா, என் அன்பை வந்து அப்படியே வாரி வழங்குறேனா. லவ் யூ ப்ரோ. இல்ல நம்ம வெரைட்டி ஆக்கிடுவோம் நம்ம ஸ்பேஸ. நீங்க பாருங்க, பாருங்களேன், நம்ம என்ன பண்ணலாம், யாரெல்லாம் வந்து முன்னிலைப்படுத்தி இவங்க ஒரு ஹைலைட்டே பண்ண மாட்டாங்க, லைம் லைட் கொடுக்க மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கள பத்தி கொஞ்சம் நிறைய பேசலாம், அவங்கள பத்தி ட்வீட்ஸ் கொஞ்சம் நிறைய போடலாம். ஏதாவது ஒண்ணு மாறும்ல, யாராவது ஒருத்தங்களுக்கு ஏதாவது மாறும்ல. அதுக்காக ஏன் ப்ரோ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறீங்க? இல்ல நான் ஒண்ணு கேட்கவா? எதுக்கு நம்ம நல்லது பேசுறவங்களுக்காக பக்கத்துல போய் அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கவா? நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம். எப்படி இருந்தாலும் உங்க பேர் வரும் இல்ல. 10 பாயிண்ட் எல்லாரும் 10 பாயிண்ட்ஸ் ப்ளீஸ் பிரிங் ஃப்ரம் டுமாரோ. ஓகே, மொத்த நாளையும் 10 விஷயம் 10 பாயிண்ட்ஸ் ஃபார் கனி, கெமி. இதெல்லாம் சொல்லலாமா? பல்லு விளக்குனாங்க, கிச்சனுக்குள்ள வந்தாங்க, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணாங்க. ஓ, பல்லு விளக்குறது கெட்ட விஷயமா? சாரி ஆலன் ப்ரோ. ஐயோ, வேற என்ன ப்ரோ சொல்றாங்க?
அது வந்து கொஞ்சம் டம்மி ஃபைட் தான். பட் அத டெலிகாஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதுலயாவது கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைச்சிருந்திருக்கும்ல. ஆமா. ஆக்சுவலா ஆக்சுவலா அவங்க அந்த அமீத் கிட்ட சட்டு புட்டுன்னு போட்டு கேட்டதே சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த முட்டை கேட்ட மேட்டர் யாரெல்லாம் பாத்தீங்கன்னு தெரியல லைவ்ல. அந்த முட்டை கேட்டு இவர் வந்து ரேஷனிங்காக வந்து வேணாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னங்க இப்படி பேசுறீங்க ஒரு முட்டைக்காக சொல்லிட்டு அவங்க போயிட்டு ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க பொய் சொல்லாதீங்கன்னு போட்டு ஒரு பொழந்தாங்க அமித்தை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அதை பேசி அவர் தப்புன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவரே வந்து அந்த முட்டையை போட்டு எடுத்துட்டு வந்து சாப்பாடு அவங்க கையில கொடுத்துட்டு போனாங்க. அதெல்லாம் நான் எனக்கு ஐ ரியலி லைக் இட். கெமி அது பண்ணது எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி இருக்கும்ல நம்ம ரொம்ப கீனா ஆப்வியஸா அடிக்கிறதுக்காக நம்ம பார்வதி அப்புறம் கமருதீன் அப்புறம் திவாகர் எஃப்ஜே எல்லாம் கீனா பாத்துக்கிட்டு இருக்கோம். அது யாரும் இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் நிறையவே பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம மத்தவங்க மேலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இவங்க மேல சரி, நல்ல விஷயங்கள் இவங்க நீங்க சொன்னதை நாங்க செய்யறோம். ஆனா எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா விஜய் டிவி எடிட்டிங் டீம் கிட்ட போன் பண்ணி அதிகபட்சம் லைக் நான் குறைஞ்சபட்சம் கூட இல்ல, அதிகபட்சம் ஒரு 4 நிமிஷம் கெமி 4 நிமிஷம் கனி அவங்கள காட்ட மட்டும் சொல்லிடுங்க. நாங்க எப்படியாவது தலைகீழா நின்னாவது உங்களுக்கு நாங்க ஒரு 10 பாயிண்ட் எடுத்து வந்து கொடுத்துறோம். சரி, ஓகே, கூல். நான் என்ன பண்ண இது 1 வீக் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த வீக் அந்த கண்டென்ட் வருதா இல்லையான்னு பாப்போம். ஓகே, 1 வீக் சாலிடா பண்ணுவோம். அவங்க இருக்கணும்ல. இல்ல இருப்பாங்க, டோன்ட் வரி, இருப்பாங்க. 1 வீக் சாலிடா பண்ணலாம் இத. ஓகே, 10 பாயிண்ட்ஸ், ஜஸ்ட் 10 குட் பாயிண்ட்ஸ் ஃபார் தி என்டையர் டே. என்னலாம் பண்ணாங்கன்றத 10 பாயிண்ட்ஸ் ஃபார் கனி, கெமி and அரோரா. ஓகேவா? எல்லாருக்கும் சேர்த்து வேணா 10 பாயிண்ட்ஸ் சொல்லலாம் ஆலன். தனித்தனியா 10 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்க வந்து பாருங்க ஏதாவது ஒண்ணு இல்ல, பண்ணுங்க. நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம்னா மோனிஷா நீங்க தானே கேட்டீங்க. நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம்னா அவங்க போட்டிருந்த பச்சை கலர் ட்ரெஸ் நல்லா இருந்தது, அதுல பூ அழகா இருந்துச்சு, அந்த பூ கொஞ்சம் பெருசா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்ல சின்னதா இருந்திருந்தா அழகா இருந்திருக்கும், அப்படி ஆரம்பிக்கணும். அப்படி நீங்க 10 பாயிண்ட் ரெடி பண்ணும். ஏன்னா வேற ஒண்ணும் பேச முடியாது. வெறும் போட்டோவை பார்த்து உங்களை பேசணும்னா என்ன பேசுவீங்க? நான் 2 பாயிண்ட். அத ட்ரை அவங்க பண்ணுங்க, 2 ட்ரை பண்ணுங்க. 10னா மொத்தமாவே 10 ட்ரை பண்ணி எவ்வளவு வருதோ எடுத்துட்டு வாங்க. நானும் நோட் பண்ணி எடுத்துட்டு வரேன். எவ்வளவு ஒரு பாக்குறோம் நம்ம அப்படின்னு தெரிஞ்சிரும்ல. ஆலன் ப்ரோ 10 வரதே கஷ்டங்கிறேன். ஆளுக்கு 10 வரைக்கும் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லவே ஆலன் நீங்க ஒண்ணு கொண்டு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இல்ல அது ஒத்துப்பேன் நானு. நீங்க என்ன சொன்னீங்கன்னா நீங்க ஆட் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு வருதோ அதை பேசலாம். அதனாலதான் நான் சொன்னேன். இல்ல ப்ரோ, ஆக்சுவலி ப்ராக்டிக்கலா 10 பாயிண்ட்ஸ் கஷ்டம். அது வந்து கெமி இவங்கனுக்கனி அவங்கனுக்குன்னு இல்ல. நீங்க பார்வதியவே எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு என்ன நடந்தது அந்த சண்டை, அப்போ வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவுதானே. அதுல என்ன நீங்க பார்வதிக்கு 10 பாயிண்ட்ஸ் பேச முடியாதுல்ல. சோ எப்படி இவங்களுக்கு பேசுறது? இல்ல எனக்கு நீங்க சொல்றது புரியுது. நான் வந்து ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறேன். நானும் இதை பண்ண போறேன். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன்னா ஷைனே கிடைக்காத இந்த கண்டஸ்டன்ஸுக்கு, ஒரு சில பேர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு, ஷைன் கிடைக்காத கண்டஸ்டன்ஸ்க்கு நம்ம பண்ணணும். நம்ம வந்து அந்த ஒரு பாயிண்ட்ஸ் பேசணும். இன்னைக்கு வந்து கனி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாண்ட்ரா திவ்யா கண்டென்ட் மாதிரி ஒண்ணு. அது மாதிரி குட்டி குட்டி கண்டென்ட், நான் ரசிக்காத கண்டென்ட் நீங்க ஏதாவது ரசிச்சிருந்திருக்கலாம் இல்ல. அந்த மாதிரி எல்லாரும் ஏதாவது ஒண்ணு எடுங்க, நம்ம பார்ப்போம். அது அதுல வேலிடா என்ன இருக்கோ அதை புஷ் பண்ணலாம். அந்த மாதிரி சொல்றேன். நல்ல விஷயம் தானே, தவறான விஷயங்கள் இல்லையே, நல்ல விஷயம் தானே. நீங்க ஒண்ணு கொண்டு வந்தோடனே நம்ம மக்கள்லாம் அதை எப்படி இடிச்சு டெமாலிஷ் பண்ணாங்கன்னு பாத்தீங்களா ஆலன்? இல்லங்க பண்ணுவாங்கங்க. நான் சொல்றேன் பாருங்க, இப்படிதான் இல்ல, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா இங்க ட்விட்டர்ல நிறைய பேரோட ராசி இருக்கு. வீட்டு போட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சா 2 வாரத்துல இந்த கண்டஸ்ட் எலிமினேட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் 10 பாயிண்ட் பேச ஆரம்பிச்சு லைனா எலிமினேட் ஆயிட்டா என்ன பண்றது? வேண்டாம், நம்ம வந்து நம்ம பாசிட்டிவாவே யோசிப்போம். நெகட்டிவிட்டியை வந்து வெறும் 2 பேருக்கு, சாரி சில பேருக்கு மட்டும் வச்சுக்கோ. ஓகே, அருண்குமார் வந்து கடந்த சில மாதங்களாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரை பேச விட்டுருவோம். சொல்லுங்க அருண். அருண்குமார். இல்லைங்க, ஐ திங்க் ஜென்ரலாக சொல்கிறது தான். பட் உண்மையிலேயே நான் மைக் ஆன் பண்ண நினச்சிட்டு அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பேசிட்டு இருந்தேன். உண்மையிலேயே தான். ஹாய் ஆலன், ஹாய் ஜோ. என்னன்னா நான் இன்னைக்கு
நான் இன்னைக்கு பார்க்குறப்ப அதுதான் போன வாரம் வந்து அந்த பவர் ஷேர் வந்து ஹைரார்கி லெவல்ல அந்த 4 டீம்லயும் ஹெட்டு, மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் 6 பேர் கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் சபரி அண்ட் விக்கல்ஸ் வந்து ஒரு டே வந்து மேனேஜ் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட 8 பேர். ஸோ அதை தவிர்த்துட்டு இருக்க மற்றவங்களுக்குலாம் ஓரளவுக்கு அதே போல இந்த டாஸ்க்ல இருக்க பவர் ஹைரார்கி ராஜா, ராணி அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே போல பரவாயில்ல, இவருக்கு வாட்டர்மேன் ஸ்டார் வினோத்துக்குலாம் கொடுத்தாங்க. பட் ஆனாலும் அதை மீறி கெமி, சுபிக்ஷா அவங்களுக்குலாம் இதுலயும் வந்து அந்த பவர் ஷேர்ல ஒரு மெயின் ரோல். ஏன்னா அவங்கள இப்போ எடுத்துங்க, என்ன இருந்தாலும் கானா வினோத் சுத்தி தான் அந்த இது உள்ள நடக்கும். அதே போல இந்த பக்கம் வாட்டர்மேனை சுத்தி தான் மோஸ்ட்லி நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கலாம் சுபிக்ஷா அண்ட் கெமிக்கு. மேபி சேனல் வந்து ஒரு சிலர் தான் ப்ரொமோட் பண்றதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கலாம். ஒரு சிலர் ஒதுக்குற மாதிரி தெரியுது, இவங்களுக்கு இவ்வளவு கொடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அது பார்க்குறப்ப ஐ திங்க் கெமிக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் அப்கமிங் வீக்லியாச்சு ஒரு நல்ல இந்த மாதிரி அவங்களே அசைன் பண்ணாங்கன்னா நல்ல ரோல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது சபரியும் பார்வதியும் ஐ திங்க் உள்ள பெட்ரூம் ஆனதான் எல்லாரும் இருக்கப்ப இவங்க பின்னாடி தட்டினாங்க. அதுக்கப்புறமா முதுகுலையும் ஒரு 4 தடவை தட்டிட்டு போனாங்க. அவன் வந்து அப்படியே கொஞ்சம் விலகி போயிட்டே இருக்கான் சபரி. நேத்து தான் அரோரா கிட்ட எனக்கு பவுண்டரி செட் பண்ணியிருக்கேன், எனக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியும் அவ்வளோ பேசின பார்வதி ஏன் அது சபரி கிட்ட அவங்களே ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவங்களே ஒரு விஷயம் சொல்றாங்க, அது அவங்களே இன்னொருத்தர்கிட்ட மீறுறாங்க. அதுல ரொம்ப டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு. இன்னொரு விஷயம், அந்த வளர்ப்பு அப்படின்றத இவன் விக்ரம் கிட்ட பார்வதி அண்ட் கமல் 2 பேரும் சொன்னாங்க. கமருதீன் ஆதிரை வெளியில இருக்க விஷயத்த பேசினான்ட்டு அவ்வளோ கோவப்பட்டான். ஸோ இப்போ இவன் பேசுறது மட்டும் என்ன, இன்டெரக்டா அவங்களோட வீட்டில் இருக்கவங்கள தானே. ஸோ அப்போ அது எடுத்துட்டு வருவான்னு பார்த்தேன். மேபி அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. பட் வீக்கெண்டுக்குள்ள யாராச்சும் பாயிண்ட் எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதை கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். சேம் வித் பார்வதி. ஏன்னா போன வாரம் தான் அவங்க அம்மா எப்படி நினைப்பாங்க, வெளியில இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு அவங்கள சொன்னாங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்க. ஸோ இப்போ இவங்களும் யாரை பத்தி பேசுறாங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்களை பத்தி, விக்கல்ஸ் விக்ரமோட வீட்டில் இருக்கவங்களை பத்தி தான் பேசுறாங்க. ஸோ அவங்கள பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னவங்க அவங்க வீட்டில் இருக்கவங்கள பத்தி, அவங்களோட வெளி உலக வாழ்க்கையை பத்தி. பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 2 பேரும் விக்கல்ஸ் விக்ரமோட வீட்டு ஆளுங்களை பத்தி தானே பேசியிருக்காங்க. இன்டெரக்டா பாத்தீங்கன்னா அப்படி அவங்களோட வளர்ப்பு அப்படின்னாலே அவங்க வீட்டில் இருக்கவங்கள தானே சம்மந்த பத்தி பேசுறது. ஸோ அதுலயே அவங்க கான்ட்ராக்ட் ஆகுறாங்க. ரெண்டாவது, அவங்க சில வார்த்தைகள்லாம் விட்டாங்க பார்வதி வந்து விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட, நான் கோவத்துல அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னு தெரியல. இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா கோவத்துல சொல்லிட்டு நான் தெரியாம சொல்லிட்டேனோட சொல்லிடலாம். பட் நான் கோவத்துல நான் அப்படிதான் பேசுவேன்னா, ஏன்னா அது ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. நேற்று சபரிக்கிட்டையும் அந்த மாதிரிதான் வார்த்தைகள் விட்டாங்க கோவத்துல. இன்னைக்கும் விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட பண்ணாங்க. இது போக கோவத்துல நான் வந்து அவன் மேல ஒரு அலிகேஷனே வச்சுட்டேன்னு தான் பண்ணாங்க. யாரு, கமருதீன் மேல. ஸோ கோவத்துல அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதை ஹோஸ்டும் கண்டிக்காம விட்டு இருந்தேன்னா இன்னும் இது போல நிறைய ஒரு தடவை கோவத்துல இந்த மாதிரி வார்த்தைகள் விட்டுட்டே தான் இருப்பாங்க. அதை எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதை ஹோஸ்ட் கண்டிப்பா